أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما ஃபதுகுரூனி அதுகுருக்கும். நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன் அப்படிங்கிற அல்லாஹுடைய வாக்குறுதியோட இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்றைய அமர்வுக்குள்ள நுழைவோம். பாருங்க, இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த ரமலானுடைய மாதத்துல எதிர்பார்த்து காத்திருக்கிறது எதை? அல்லாஹுடைய அருள் கிடைக்கணும், அல்லாஹுடைய ரஹ்மத் நமக்கு வரணும், அல்லாஹுடைய மன்னிப்பு நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத நோக்கிதான் இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளருடைய நகர்வும் இருந்துட்டு இருக்கு. ஆனா அல்லாஹ் இந்த விஷயங்களை யாருக்கு கொடுக்குறான் அப்படின்னா, யார் ஒருவர் இறைவனை நினைவு கூறுவதற்காக ஒரு இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறார்களோ, எங்கெல்லாம் அல்லாஹுடைய செய்திகளை பேசுறதுக்காக, அல்லாஹுடைய வசனங்களை நினைவு கூறுறதுக்காக ஒன்று கூடி இருக்கிறாங்களோ, அந்த இடத்துல எல்லாம் அல்லாஹ் தன்னுடைய மன்னிப்பையும் தன்னுடைய அருளையும் தன்னுடைய வானவர்கள் மூலம் பகிர்ந்து வழங்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் கிட்ட இருந்து ஏதோ ஒரு நன்மைய அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய நிலையில தான் இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இறைவனுடைய ஒரு மாபெரும் கிருபை, அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்க ஒரு பெரும் அருளுடைய காரணமா நம்ம அவனுடைய அருளும் மன்னிப்பும் நிறைந்த ஒரு மாதத்தை அடைஞ்சிருக்கோம். அப்படிதானே? ரமலான் அப்படின்னு நிறைய நன்மைகளை தனக்குள்ள பொக்கிஷமா வச்சிருக்கக்கூடிய ஒரு மாதத்தை அடைஞ்சிருக்கும். நம்மள மாதிரியே ஒரு சில மனிதர்கள் ரமலான் வர்றதுக்கு முன்பாகவே அதுக்காக தயாராயிருப்பாங்க. நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில ரமலானுக்கு முன்பு தயாராயிருப்போம் தானே? இப்போ மார்ச் 1 ரமலான் வருது, இல்ல இப்ப பிறை பார்க்க போறாங்க, இன்னும் ஓரிரு நாள்ல ரமலானுடைய தினம், இல்ல இன்னொரு 10 நாள்ல ரமலான் மாதம் ஆரம்பிக்குது அப்படின்னும் போது நம்ம மனதுக்குள்ள எத்தனை ஒரு பிளான் நம்ம வச்சிருப்போம். ச்சே, நான் அல்லாஹ் விட்டு எங்கேயோ தூரமா போன மாதிரி ஒரு உணர்வு எனக்கு இருக்கே, என்னுடைய தொழுகைகள்ல எதுவுமே சரியா இல்லையே, நான் குரானோட தொடர்பே இல்லையே, நான் குரான் எடுத்து ஓதி பல நாள் ஆகுதே, நான் வேலைன்னு என்னுடைய வேலையிலேயே மூழ்கி போயிட்டேனே, எனக்கும் என் ரப்புக்கும் ரொம்ப தூரம் ஆன மாதிரி ஒரு உணர்வு இருக்கே. ரமலான் வரப்போது, இந்த ரமலான்ல நான் என்ன செய்ய போறேன்? நான் என்னோட இறைவன் கிட்ட நெருங்க போறேன், நான் அல்லாஹ்வை நெருங்க போறேன், நான் செஞ்ச பாவங்களுக்காக நான் இறைவன் கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேரு இந்த பிளானோட ரமலானை எதிர்நோக்கி காத்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அப்படி காத்துட்டு இருந்த எல்லாருக்குமே அல்லாஹ் அந்த வாய்ப்பு கொடுத்தானா அப்படின்னா கிடையாது. அதுல ஒரு சிலர் இந்த ரமலானை அடையிறதுக்கு முன்பாகவே மரணிச்சு போயிருப்பாங்க. அல்லாஹ் நம்மளுக்கு செஞ்ச அருளை பாருங்க. நம்ம பிளான் பண்ண எல்லா விஷயங்களையுமே நம்ம செயல்படுத்துற வகையில அல்லாஹ் நம்மளுக்கு இந்த மாதத்தை அனுபவிக்க கொடுத்திருக்கான். நீ என்னெல்லாம் திட்டம் போட்ட, ரமலான்ல நீ தொழுகணும்னு நினைச்ச, ரமலான்ல நீ குரானை ஓதி அதை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைச்ச, ரமலான்லயாவது நம்ம தஹஜ்ஜத் தொழுகணும்னு ஒரு திட்டம் வச்சிருந்த, எடுத்துக்கோ. உன்னுடைய எல்லா செயல் திட்டங்களையும் இந்த மாதத்துல நீ நடத்திக்கோ, நீ இந்த மாதத்தை அனுபவிச்சுக்கோ அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்திருக்கான். அதெல்லாம் நமக்கு செஞ்ச எவ்வளவு பெரிய ரஹ்மத். அல்லாஹ் நம்ம மேல எவ்வளவு அன்பா இருக்கான் அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு ஒரு உதாரணமான ஒரு நிகழ்வா இருக்குன்னு பாருங்க. இந்த மாதத்தை நம்ம ஆரம்பிக்கும் போது ஆரம்ப நாட்கள்ல ரொம்ப வேகமா இருந்திருக்கும். நம்மளுக்கு ரொம்ப எனர்ஜியா இருந்திருக்கும். நோம்ப கரெக்டா வச்சிருவோம், தொழுதுருவோம், அதுக்கு இடையில பணிகள் இருந்தா அந்த வேலைகளையும் செஞ்சிருவோம். குரான் எடுத்து கொஞ்ச நேரமாவது ஓதணும் அப்படிங்கிற எண்ணத்துல குரான் எடுத்து ஓத ஆரம்பிப்போம். ஆனா நாட்கள் போக போக 5 நோன்பு போகுது, 10 நோன்பு போகுது, நாட்கள் போக போக நமக்கு ஒரு சோம்பல உணர்றோமா? சோம்பல் உணராத ஆள் யாராவது இருக்க முடியுமா? ரமலானுடைய நாட்கள் நகர நகர ஆரம்பத்துல இருந்த அதே ஒரு உத்வேகமும் ஒரு உற்சாகமும் ஒரு 10 நோன்புகளை தாண்டினதுக்கு அப்புறம் இருக்குதா அப்படின்னா கொஞ்சம் அது குறைய ஆரம்பிக்கும். அந்த வேகமும் அந்த முனைப்பும் அந்த ஆர்வமும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைய ஆரம்பிக்குது. அப்ப நடு 10 நாட்கள் வரும்போதெல்லாம் கொஞ்சம் சோம்பலா ஒரு நாள் தஹஜ்ஜத் தொழுகிறது, கொஞ்சம் தூங்கிக்கிட்டே தொழுகிறது, இறுதி நேரத்துல எந்திரிச்சு தஹஜ்ஜத் தொழுகிறது, குரானை ஓதணுமே ரமலானே அப்படிங்கிற எண்ணத்துல குரான் ஓதுறது, இப்படி நம்மளுடைய ஈமானுடைய அளவு மேலும் கீழுமா போயிட்டே இருக்கு. இப்போ இதை யார் பார்த்துட்டே இருக்கா அப்படின்னா நம்மளுடைய ரப்பு இதை பார்த்துட்டே இருக்கா. ஒரு உதாரணம் இது எப்படின்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் சொல்றா, ஒரு நீண்ட ஒரு பயணம் போறாங்க.
அந்த தாயும் அந்த மகனும் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வாகனங்கள் எதுவுமே இல்ல, அவங்க நடந்துதான் போகணும். ரொம்ப நேரம் குழந்தைய தூக்கிட்டாங்க, இதுக்கு மேல தூக்க முடியல. அப்ப இறக்கி நடக்க வைக்கிறாங்க. ஆரம்பத்துல அந்த பிள்ளை எப்படி நடக்கும்? செப்பல் போட்டிருக்காங்க அப்படின்னும் போது அதை நடக்கிறதுக்கு அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க, சின்ன குழந்தைங்க. நான் நடக்கிறேன் அப்படின்னு. நான் நடந்து கொஞ்சம் தூரம் போக போக களைப்பாயிருவாங்க. அப்ப அந்த அம்மா என்ன அந்த பிள்ளைகிட்ட சொல்லி என்கரேஜ் பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்ச தூரம் தான், நடந்து வந்துரு. நம்ம அங்க போயிட்டோம்னா அங்க ஒரு கடை இருக்காங்க, நான் உனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி தரேன், நீ வா வா முடிக்க போற பாரு, வேமா வா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. அல்லாஹ் எவ்வளவு தாய்களுக்கு சமமானவன். அல்லாஹ் தாய் அன்புக்கெல்லாம் தலைவன் அல்லாஹ் இல்லையா? அல்லாஹ் நம்ம மேல எப்படி ஒரு தாய் அன்பு செலுத்துறான்னு பாருங்க. நமக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சோம்பலை நம்ம உணரும் போது அல்லாஹ் நமக்கு நம்மளுடைய வேகத்தை அதிகப்படுத்துறதுக்காக, நம்மளுடைய நன்மை அதிகப்படுத்துறதுக்காக கடைசி 10 இரவுகளை நமக்கு ஒரு அன்பளிப்பா கொடுக்குறான். விடு, நீ ஆரம்பத்துல சரியா செஞ்ச, இடையில நீ சரியா செய்யலையா, இறுதிய நீ சரியா செஞ்சிரு. எப்பயுமே லாஸ்ட் எது நம்ம செய்யறோமோ அதுதான் பேசப்படும். அப்படித்தானே? ஒரு பரீட்சையா இருந்தாலும் நீ குவார்டர்லியில என்ன எழுதுன, ஹாஃப் இயர்லியில என்ன எழுதுன, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ரிவிஷன்ல எவ்வளவு மார்க், அதெல்லாம் இல்லை. எதுதான் வேல்யூ? லாஸ்ட் நீ என்ன செஞ்சு முடிச்ச, லாஸ்ட் நீ எவ்வளவு மதிப்பெண் வாங்கின, நீ எப்படி தேர்ச்சி பெற்ற, அததான் பார்ப்பாங்க. இப்ப அதே அல்லாவும் நமக்கு என்ன சொல்றான் அப்படின்னா, நீ ஆரம்பத்துல நல்லா செஞ்ச, இறுதியில உனக்கு கொஞ்சம் சோர்வாயிருச்சு, நீ கொஞ்சம் லேக் ஆயிட்ட, பரவாயில்ல, வா இறுதி 10 நீ இன்னும் நல்லா சிறப்பா செய், இதுல நான் இன்னும் உனக்கு அதிகமான நன்மைகளை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி, எப்படி ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைய அரவணைச்சு தட்டி கொடுத்து கூட்டிட்டு வருவாளோ, அதே போல அல்லாஹ் நமக்கு இந்த ஒரு அன்பளிப்பை கொடுத்து நம்மளை தட்டி கொடுத்து கூட்டிட்டு வரான். வாங்க, கடைசி 10 இரவு இருக்கு, வாங்க, எந்திரிங்க, உங்க சோம்பல் போதும், நீங்க தயாராகுங்க, என்ன நோக்கி வாங்க, வேமா வாங்க, கடைசி 10ல நான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய அருட்கொடைகள் வச்சிருக்கேன் தெரியுமா, அதுல என்னென்னலாம் நன்மைகள் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அதை சொல்லி அல்லாஹ் நம்மளுக்கு ஆர்வம் ஊட்டுறான். கடைசி 10 இரவு ஏன் சிறப்புக்குரியது? சாட்ல போடுங்க. என்னடா டாபிக் வேற வேற பேசுறாங்களேன்னு நினைக்க வேண்டாம். கடைசி 10 இரவுகள் இன்னையில இருந்து ஆரம்பமாகுது. அப்ப அந்த இரவுகளை நம்ம அமல் செய்யறதுக்கான ஒரு சின்ன நினைவூட்டல். இந்த நினைவூட்டலுக்கு அப்புறமா நம்ம தலைப்புக்குள்ள போயிடுவோம். ஏன் கடைசி 10 இரவு சிறப்பானது? நிறைய பேர் நம்ம துணி எடுக்கும் போது கூட இதுல ஒரு நாளுக்காக சேர்த்து எடுத்து வச்சிருவோம். எதுக்காக? லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறதால, லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறதால இந்த கடைசி 10 நாட்கள் ரொம்ப சிறப்புக்குரியது. அல்லாஹ் அதை கொண்டு வந்து இந்த இறுதி 10ல நமக்கு கொடுத்து நம்மள இன்னும் அதுல ஆர்வம் ஊட்டுறான். இந்த நாளுக்குரிய சிறப்ப அல்லாஹ் தனி ஒரு அத்தியாயமே இறக்கியிருக்கான். 97வது அத்தியாயம். இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் அப்படிங்கிற அந்த ஒரு அத்தியாயத்தையும் அல்லாஹ் நமக்கு அருளி இந்த நாள்ல இருக்கக்கூடிய சிறப்புகளை சொல்லி நம்மளை ஆர்வம் ஊட்டுறான். ஏன் இவ்வளவு இரவுகள் இருக்கும்போது ஏன் இந்த ஒரு இரவு மட்டும் ரொம்ப சிறப்பு? ரமலான்ல 30 இரவுகள் இருக்கே, இல்ல ரமலானை தாண்டி மத்த நாட்கள்ல எத்தனையோ இரவுகள் இருக்கே, ஏன் இந்த லைலத்துல் கத்ர் இரவு மட்டும் சிறப்புனா அதுக்கு அல்லாஹ் சொல்றான், இதுலதான் நம்ம குரான அருளினோம். இந்த இரவுலதான் நம்ம அருள்மிக்க குரான இறக்கி அருளினோம். ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் நேர்வழி காட்டக்கூடிய குரான இறக்கி அருளினோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஆனா இது எந்த இரவு, கடைசி 10ல இது எந்த நாள் அப்படிங்கிறத அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு தெளிவா சொல்லல. ரசுல்லா இதை சொல்லணும்னு நினைச்சு வர்றாங்க. வரும்போது 2 தோழர்களுக்கு இடையில ஏற்பட்ட சண்டையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அது மறந்துருது. இப்ப ரசுல்லா சொல்றாங்க, நீங்க கடைசி 10 நாட்களுடைய ஒற்றைப்படை இரவுகள்ல நீங்க லைலத்துல் கத்ரை தேடுங்க. இன்னும் ஒரு சில அறிவிப்புகள் எப்படி இருக்குன்னா, நீங்க கடைசி 10 நாட்கள்லயும் நீங்க வந்து லைலத்துல் கத்ர் இரவை தேடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த அடிப்படையில இந்த 10 நாட்கள்ல நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் காத்துட்டு இருக்கு. அது லைலத்துல் கத்ர் அப்படிங்கிற இரவு தான். பொக்கிஷம் அப்படின்னா அதுல என்ன சிறப்பு? ஏன் அல்லாஹ் அதை பொக்கிஷமா வச்சிருக்கான்? குரான் இறங்குச்சு, சரி, குரான் இறங்குறதுனால அந்த இரவுக்கு அல்லாஹ் என்னென்ன சிறப்புகள் கொடுத்திருக்கான்னு பார்த்தோம்னா, அதுல அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், 1000 மாதங்களை விட சிறந்தது. லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட அந்த ஒரு இரவு சிறந்தது. 1000 மாதம்னா எத்தனை வருடம்? கிட்டத்தட்ட 83 வருடம். அந்த ஒரு இரவு 83 வருடங்களை விட சிறந்தது. அந்த இரவுல என்ன நடக்கும் தெரியுமா? அந்த இரவுல மலக்குமார்கள் எல்லாம் பூமிக்கு வர்றாங்க.
வானவர்களுடைய தலைவரான ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்களுடைய படையினரான மற்ற மலக்குமார்களும் அந்த ஒரு இரவன்னைக்கு பூமியில இறங்குறாங்க. எப்போ ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாம் இதுக்கு முன்னாடி பூமிக்கு வந்தாங்க? ஒவ்வொரு தூதருக்கும் அல்லாஹ்வுடைய இறை செய்தியை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்காக பூமிக்கு வந்தாங்க. இனி தூதரே இல்ல அப்படின்னும் போது வேற எப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வருவாங்க அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்கு தெளிவா சொன்னது எப்பதான்? லைலத்துல் கத்ர் இரவுல வருவாங்க அப்படிங்கறது அல்லாஹ் நமக்கு தெளிவா சொல்றான். இப்ப இந்த இரவப்போ எல்லா தூதர்கிட்டையும் அல்லாஹுடைய இறை செய்தியை கொண்டு வந்து சேர்த்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உங்ககிட்டையும் என்கிட்டையும் இந்த இரவுல பூமிக்கு வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் மற்ற மலக்குமார்களும் இந்த இரவுல பூமிக்கு வர்றாங்க. வந்து என்ன செய்வாங்க? அல்லாஹுடைய அருளையும் அல்லாஹுடைய அமைதியும் விடியிற வரைக்கும் இந்த பூமியில பரப்பக்கூடியவங்களா இருப்பாங்க. விடியும் வரைக்கும் அல்லாஹுடைய அருளும் அமைதியையும் இந்த பூமியில பரப்பக்கூடியவங்களா இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, ரொம்ப நாள் மழையே இல்லை, ரொம்ப வறட்சியா இருக்கு. திடீர்னு பார்த்தா மேகங்கள் கருப்பாகுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மழைத்துளி பூமியில விழுகுது. அந்த மழைத்துளிய ரசிக்காம போய் தூங்குறவங்க யாராவது இருப்போமா? பல வருடம் மழை இல்லாம, பல வருடம் பசுமையே இல்லாம இருக்க ஒரு இடத்துல திடீர்னு மேகங்கள் கருப்பாகி மழைத்துளிகள் பூமியில சிந்தும் போது அதை அனுபவிக்காத, அதை ரசிக்காத, அது வாடையவாது, ஒரு சிலருக்கு நனைய பிடிக்காட்டியும் அதை வாடையவாது நுகர்ந்துடணும், கையிலையாவது அந்த மழைத்துளியை தொட்டு பாத்துடணும்ன்ற ஆசை இல்லாதவங்க யாராவது இருப்போமா? அதை விட சிறப்பானது இந்த இரவுல ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் மலக்குமார்களும் வந்து அல்லாஹுடைய அருளையும் அன்பையும் அவனுடைய அமைதியையும் இந்த பூமி முழுக்க பரப்பிட்டு இருக்காங்க. இப்படி பரப்பிட்டு இருக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? அதை வாங்குறதுக்கு ரெடியா காத்துட்டு இருக்க வேணாமா? என்னுடைய தூதர்கள் கிட்ட வந்த ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாம் இந்த இரவுல பூமிக்கு வராரே, இறைவன் கிட்ட இருந்து அவர் கொண்டு வர அன்பளிப்ப நான் வாங்க வேணாமா? கண் விழிச்சதுக்காக நான் காத்திருக்க வேண்டாமா? இந்த இரவுல வேற ஒரு விஷயமும் நடக்குது பாருங்களேன். அல்லாஹ் சூரா துக்கானுடைய, அதாவது 44வது அத்தியாயத்துடைய 4வது வசனத்துல சொல்லும் போது சொல்றான், இந்த இரவில் தான் உறுதி செய்யப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் பிரிக்கப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு எதெல்லாம் இந்த ஒரு வருடத்துல விதியாக்கப்பட்டதோ அந்த விதி எல்லாம் லவ்ஹுல் மௌஃபூல்ல இருந்து இறக்கி அந்த மனுஷனுக்கு கொண்டு வந்து சேர்க்கப்படுது. அந்த முக்கியமான ஒரு இரவுல தூங்கிட்டு மத்த நாள் முழுக்க அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் எனக்கு நல்ல விதியை ஏற்படுத்தி கொடு, என்னுடைய கதிரை சிறப்பாக்கி வை, எனக்கு நல்ல முடிவை கொடுன்னு துவா செஞ்சா அல்லாஹ்வுடைய பார்வையில நம்ம எப்படிப்பட்ட மக்களா தெரியும்? உன்னை தேடி நான் கொண்டு வந்த நாள் அன்னைக்கு நீ தூங்கிட்டு உனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பை தவற விட்டுட்டு இப்ப நீ என்கிட்ட அதை சரி செய்ய சொல்லி மன்றாடுறியேன்னு அல்லாஹ் நம்மளை பார்த்து நினைக்க மாட்டானா? இப்போ இந்த இரவு சிறப்புக்குரியதா இருக்கிறதுக்கான காரணம், குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. இந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. அல்லாஹுடைய அமைதி பூமி முழுக்க பரவி கிடக்கு. ஒரு மனிதனுக்கான அந்த வருடத்திற்கான விதி அவன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கப்படுது. இன்னும் 83 ஆண்டுகளை விட இது சிறப்பா இருக்கு. ஒரு மனிதன் வாழ்க்கையில கடந்து போற 83 ஆண்டுகளை விட இந்த ஒரு இரவு சிறப்பா இருக்கு. 60 வருட வாழ்க்கையில நம்ம எவ்வளவு வருஷம் இபாதத் செஞ்சிருக்க போறோம்? நான் தொழுத நேரத்தையும், நான் சதக்கா செஞ்ச நேரத்தையும், நான் குர்ஆன் ஓதுன நேரத்தையும் நாட்களையும் கணக்கிட்டு பார்த்தா குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷம் வருமா? இல்ல ஒரு 10 வருஷம் இவர் இபாதத்துல இருந்தாருன்னு ஒரு முடிவுக்கு வரலாமா? அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இந்த ஒரு இரவு நீ அடைஞ்சிட்ட அப்படின்னா 83 வருடம் நீ இபாதத் செய்ததுக்கு சமம். அந்த ஒரு இரவு அடைஞ்சு குர்ஆன் ஓதிட்டு இருக்க நிலையில நீ அந்த இரவு அடைஞ்சேனா 83 ஆண்டுகள் நீ அதை செஞ்சதுக்கு சமம். தொழுகிற நிலையில நீ அந்த இரவு அடைஞ்சேனா 83 ஆண்டுகள் நீ இறைவனிட்ட தொழுகையில நின்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் லைலத்துல் கத்ர் இரவை யார் அடைகின்றாரோ அவரின் முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படின்னு சொல்லி. இப்ப இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த இரவுல 83 ஆண்டுகளுக்கு சமமா இருக்கக்கூடிய இந்த இரவுல நம்ம என்னென்ன மாதிரியான அமல்கள் செய்யலாம்? என்னென்ன மாதிரியான அமல்கள் செய்யலாம்? முதலாவது, தொழுகலாம். என்ன செய்யலாம்? இந்த இரவுல நம்ம இரவு தொழுகை கியாமுல் லைலில ஈடுபடலாம். தஹஜ்ஜுத்ல நம்ம ஈடுபடலாம். எழுந்து நின்று தொழலாம். நம்ம நினைக்கிறோம் ஃபர்லானது மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு தேவை, தஹஜ்ஜுத்லாம் பெரும் பெரும் ஞானிகள் தொழுகிறதுன்னு நினைக்கிறோம். அப்படிதானே?
அல்லாஹ் கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய மனிதர்கள் தொழுகிறது, இல்ல நிறைய படிச்ச மனிதர்கள் தொழுகிறது நமக்கு ஃபர்லு போதும்பான்னு நினைக்கிறோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் வஹி இறக்குனா, ஆரம்பத்துல ஒரு அத்தியாயத்தை இறக்குனா, அடுத்த ஒரு 2, 3 தடவைகள்லயே அல்லாஹ் அவங்களுக்கு வழங்கின கட்டளை என்ன தெரியுமா? சூரா முஸம்மில் அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், இரவில் ஒரு பகுதி நின்று வணங்குங்கள்ன்ற கட்டளையை தான் அல்லாஹ் அடுத்ததா கொடுத்தான். ஏகத்துவம் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் ஒருத்தர் உணர்ந்ததுக்கு அப்புறம் அவருக்கு அல்லாஹ் கொடுத்த கட்டளை என்ன? இரவில் ஒரு பகுதி நின்று வணங்குங்கள். நம்ம பகலெல்லாம் வணங்குறோம், பகலெல்லாம் அல்லாஹ் கிட்ட கையேந்தி மன்றாடுறோம். அல்லாஹ் என்ன பார்க்கலையே, என்ன கேட்கலையேன்னு வருத்தப்படுறோம். ஆனா அல்லாஹ் நம்மளை பாக்குறதுக்காக ஒரு நேரத்துல வந்து காத்துட்டு இருக்கானே, அந்த நேரத்தை பத்தி நம்ம யோசிக்கிறோமா? இரவுல 2 பகுதிகள் கடந்த அந்த கடைசி பகுதியில அல்லாஹ் என்ன செய்யறான்? வானத்துல, கீழ் வானத்துல வந்து இருந்து தன்னுடைய இரு கரங்களையும் விரிச்சு காத்துட்டு இருக்கான். என்கிட்ட கேட்கக்கூடிய அடியார்கள் யாரும் இல்லையா? கேளுங்க, நான் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நான் தர்றேன். நீங்க எதுல இருந்து பாதுகாப்பு பெறணும்னு நினைக்கிறீங்களோ கேளுங்க, நான் உங்களை பாதுகாத்து வைக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றேன். இந்த இரவுல நம்ம செய்யக்கூடிய இபாதத்துகள்ல மிக முக்கியமான இபாதத்தா இந்த தொழுகை இருக்கு. 2வது என்ன இருக்கணும்? அல்லாஹ்வை பத்திய சிந்தனை இருக்கு. அல்லாஹ்வை பத்தி எப்படி சிந்திக்கிறது? யோசிச்சிருப்போமா? நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனை விஷயத்த சிந்திக்கணும். சும்மா கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டா என்னுடைய பிள்ளையோட எதிர்காலம் என்ன ஆக போகுது, என்னோட எதிர்காலம் என்ன ஆக போகுது, அடுத்து நான் என்ன செய்ய போறேன், இந்த பிரச்சனைக்கு நான் எப்படி தீர்வு காண போறேன், எவ்வளவு சிந்தனை மனசுக்குள்ள ஓடுது. அதுல அல்லாஹ்வை பத்தி என்னைக்காவது சிந்திச்சிருப்போமா? நம்ம அல்லாஹ்வை பத்தி சிந்திக்கும் போது, நினைவு கூறும் போது அல்லாஹ் நம்மளை நினைவு கூறுறானே. இந்த இரவுகள்ல அல்லாஹ்வை பத்தி சிந்திக்கக்கூடிய மனிதர்களா இருக்கு. அல்லாஹ்வுடைய ஆற்றலை பத்தி, அல்லாஹ்வுடைய வல்லமையை பத்தி, அல்லாஹ் எப்படிலாம் மன்னிக்கிறான், அல்லாஹ் எப்படிலாம் கருணையா இருக்கான். இப்ப இதெல்லாம் நம்ம சிந்திக்க முடியாட்டி அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கவாது செய்யணும். குரானை வாசிச்சோ, இல்ல ஏதாவது ஒரு வகுப்பு அட்டன் பண்ணியோ, இல்ல ஏதாவது ஒரு புக்கை ரீட் பண்ணியோ அல்லாஹ்வை பத்திய செய்திகளை தெரிஞ்சுக்கக்கூடிய மனிதர்களா இருக்கு. அடுத்து இந்த இரவுல நம்ம செய்யக்கூடிய இபாதத் குரானோட அதிகமா தொடர்பு இருக்கணும். தொழுகிற மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் நான் குரான் இந்த இரவுகள்ல ஓத போறேன் அப்படின்னு முடிவு பண்ணி குரானோட தொடர்புல இருக்கக்கூடிய மனிதர்களா இருக்கு. யார் ஒருவர் குரானோட தொடர்புல இருக்காரோ அவருக்காக குரான் மறுமையில அவர் என்ன செய்யுமா? சாட்சி சொல்லும். இந்த அடியாருக்கு நான் சாட்சி சொல்றேன், இவருடைய இறை நம்பிக்கைக்கு, இவர் நீ சுவனத்துக்கு அனுப்பியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி நமக்காக சாட்சி சொல்லக்கூடியதா இருக்கு. அடுத்ததா என்ன இபாதத் செய்யலாம் அப்படின்னா, திக்ர் செய்யலாம். அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகளை வாய் விட்டு சொல்லலாம். அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வல்லமையை போற்றக்கூடிய வார்த்தைகளை வாய் விட்டு சொல்லி திக்ர் செய்யக்கூடியவங்களா இருக்கு. அடுத்தது இந்த இரவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல அதிகம் ஸலவாத்து சொல்லக்கூடியவங்களா இருக்கு. நேற்றைய வகுப்புல கூட அது நம்ம பார்த்தோம். ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத்து சொல்றதால நமக்கு என்ன நன்மை அப்படிங்கிறது. இப்ப அதிகமா ஸலவாத்து சொல்லக்கூடியவங்களா இருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன இபாதத் இந்த இரவுல நம்ம செய்யலாம் அப்படின்னா, இஸ்திக்ஃபார் செய்யறவங்களா இருக்கு. அடுத்து தௌபா கேட்கக்கூடியவங்களா இருக்கு. இஸ்திக்ஃபாருக்கும் தௌபாவுக்கும் என்ன வித்தியாசம்? இஸ்திக்ஃபாரும் மன்னிப்பு தான், தௌபாவும் மன்னிப்பு தானா? இஸ்திக்ஃபார்னா என்னது? நம்ம செஞ்ச இது வரைக்கும் தவறுகளை நினைவு கூர்ந்து அல்லாஹ் கிட்ட வெறுமனே மன்னிப்பு கேட்கிறேன். யா அல்லாஹ், நான் உன்னை நினைக்காம பல இரவுகள் இருந்துட்டேன், என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், உனக்கு பிடிக்காத பல காரியங்களை நான் மறைமுகமா செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ். என்னுடைய தொழுகைகள்ல நான் பல நாள் அசால்ட்டா இருந்துட்டேன், என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ். உனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் நான் பல விஷயங்களை என் வாழ்க்கையில செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ்ன்னு சொல்லி நம்மளுடைய தவறுகளுக்காக அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கறது இஸ்திக்ஃபார். தௌபா கேட்கறது அப்ப எப்படி? செஞ்ச தவற அல்லாஹ் கிட்ட சொல்லி, இனிமே இப்படி ஒரு தவற நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி, இந்த தவறுல இருந்து நான் வெளிவரதுக்கு எனக்கு உதவி பண்ண ரப்பே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட மன்றாடி ஒரு ஒப்பந்தம் போல பேசிக் கொள்றதுதான் தௌபா. இப்ப இஸ்திக்ஃபாரும் செய்யணும், தௌபாவும் செய்யணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்வும் ஓதணும், ரப்பி ஃபிர்லியும் ஓதணும். மறுபக்கம் அல்லாஹ் கிட்ட மன்றாடணும், என் பாவத்தை மன்னிச்சிரு, இனி அந்த பாவத்தின் பக்கம் நான் போக மாட்டேன், போகாம இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யணும் அல்லாஹ் கிட்ட மன்றாடணும். வேற இந்த இரவுகள்ல என்ன செய்யலாம் அப்படின்னா, அதிகமாக துவா செய்யலாம். வாழ்க்கையில நமக்கு எல்லா தேவையுமே பூர்த்தி ஆயிடுச்சா? எனக்கு எல்லாமே பூர்த்தி ஆயிடுச்சு, எனக்கு ரப்பிட்ட கேட்கறதுக்கு வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலையில நம்ம எல்லாரும் இருக்கோமா? இல்ல இல்ல. ஏதாவது ஒரு தேவை நமக்கு நம்ம இறைவன் கிட்ட இருந்துகிட்டேதான் இருக்கு. இப்போ இந்த இரவுகள்ல நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான இன்னும் ஒரு அமலா என்ன வச்சுக்கோம்னா, அல்லாஹ் கிட்ட அதிகம் பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களா இருக்கு. கையை உயர்த்தி கண்ணீர் சிந்தி நம்ம ரப்பு கிட்ட மன்றாடக்கூடியவங்களா இருக்கு.
அல்லாஹ் என்னுடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ். இந்த உலகத்துல எத்தனை மனிதர்கள் இருந்தாலும், என்னை சுத்தி எத்தனை நபர்கள் இருந்தாலும், உன்னால மட்டும்தான் ரப்பே எனக்கு என்னுடைய தேவை எந்த அளவுக்கு எனக்கு அது தேவைங்கிறத உணர்ந்து பூர்த்தி செய்ய முடியும். என்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொடு ரப்பே அப்படின்னு அல்லாஹ் கிட்ட கையேந்தி அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களா இருக்கு. அந்த தேவை என்னவா வேணாலும் இருக்கலாம். சொர்க்கமா இருக்கலாம், நரகத்துல இருந்து பாதுகாப்பா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், நிம்மதியான வாழ்வா இருக்கலாம், கடன் இல்லாத வாழ்க்கையா இருக்கலாம். எந்த ஒரு தேவையா இருந்தாலும் அல்லாஹ் கிட்ட கையேந்தி இந்த இரவுகள்ல அதிகம் கேட்கக்கூடியவங்களா இருக்கு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு இரவுகள்ல சிறப்பு மிக்க லைலத்துல் கதிரை கொண்டுள்ள இந்த கடைசி 10 இரவுகள்ல நம்ம அல்லாஹுவ நினைவு கூறுறதுக்காக, அல்லாஹுடைய செய்திகளை பேசுறதுக்காக எந்த ஒரு தலைப்பை எடுத்திருக்கோம் அப்படின்னா, தகிக்கும் உண்மை ஜஹன்னம். தகிக்கும்னா என்ன அர்த்தம்? தகிக்கும்னா என்ன அர்த்தம்? நல்ல பிரகாசமா நெருப்பு மாதிரி வெளிச்சமா எரிஞ்சிட்டு இருக்கிறது. தகிக்கும்னா ரொம்ப எல்லாருக்கும் தெளிவா தெரியுது. நீங்க கண்டுக்கிட்டாலும், நீங்க கண்டுகாட்டியும், அதை நீங்க பார்த்தாலும், அதை அங்கீகரிச்சாலும், நீங்க அதை அங்கீகரிக்காட்டியும், அது பக்கம் உங்களுடைய கவனம் போனாலும் போகாட்டியும் அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. அந்த உண்மை பிரகாசமா எரிஞ்சிட்டே இருக்கு. நீங்க மறுக்கிறதால அந்த உண்மை மறைஞ்சு போயிடாது. உங்க மனசு ஏத்துக்காததால அந்த உண்மை மறைஞ்சு போயிடாது. அதுதான் தகிக்கும் உண்மை. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, இதுதான் உண்மை அப்படின்னு அல்லாஹ் ஒரு விஷயத்த நமக்கு படைச்சிருக்கான். அதுதான் ஜஹன்னம். ஜஹன்னம் அப்படின்னா நரகம். அப்போ அல்லாஹ் இந்த ரமலான்ல நமக்கு இந்த நரகத்தை பத்தி 2 சுப செய்தி சொல்றோம். தெரியுமா யாருக்காவது? சாட் பாக்ஸ்ல போடுங்க. நீங்க எத்தனை கைகள் வச்சு மறைச்சாலும் மறைக்காத, நீங்க பார்க்க கூடாதுன்னு திரும்பிட்டே போனாலும் மறையாத ஒரு உண்மை ஜஹன்னம். இந்த ஜஹனத்தை குறித்து அல்லாஹ் இந்த ரமலான்ல ஒரு 2 சுப செய்தி சொல்லுவான். அது என்ன? நரகம் தொடர்பா அல்லாஹ் இந்த ரமலான்ல சொல்லக்கூடிய 2 செய்தி. சாட் பாக்ஸ்ல போடுறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். ஒவ்வொரு நாள் இரவிலும் நரகத்திலிருந்து விடுதலை. வேற நரகம் குறித்து வேற என்ன சுப செய்தி அல்லாஹ் சொல்றான்? ஓகே, பாருங்க. அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த நாள்ல, இந்த ரமலானுடைய மாதங்கள்ல நரகத்துடைய வாசல் மூடப்படுது. நரகத்துடைய கதவுகள் மூடப்படுது. அல்ஹம்துலில்லாஹ். நரகத்துடைய கதவுகள் இந்த மாசத்துல என்ன செய்யுது? மூடப்படுது. இன்னொரு சுப செய்தி, நோன்பு நம்மை நரகத்திலிருந்து காக்கக்கூடிய ஒரு கேடயமா இருக்கு. நரகத்தோட வாசல் அல்லாஹ் இந்த மாதத்துல மூடுறான். நம்ம நோன்பு வைக்கிறது நம்மள நரகத்துல இருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயமா இருக்கு. அப்ப இது 2யும் சுப செய்தியா அல்லாஹ் நமக்கு இந்த மாதத்துல வழங்கியிருக்கான். ஆனா இது நம்ம என்னைக்காவது ஒரு ஹாப்பி நியூஸா உணர்ந்திருக்கோமா? உண்மையாவே இந்த 2 செய்தியையும் கேட்கும் போது என் மனசுல ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி வந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுக்கு அஞ்சி நம்மளால இந்த ஒரு வார்த்தையை வெளிப்படுத்த முடியுமா? உண்மையாவே இந்த 2 நபிமொழியை நான் படிக்கும் போது, நான் கேட்கும் போது அப்படியே என் கண்கள்ல கண்ணீர் வந்துருச்சு. எனக்கு அவ்வளவு ஆனந்தமா இருந்துச்சு. இந்த 2 செய்தியும் எனக்காக அல்லாஹ் கொடுத்த அன்பளிப்பு மாதிரி எனக்கு தோணுச்சுன்னு சொல்ல முடியுமா? அப்படி நம்ம என்னைக்காவது உணர்ந்திருக்கோமா? ஒண்ணும் இல்ல. ஏதோ ஒரு பிரபலமான ஒரு துணிக்கடைன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப காஸ்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு துணிக்கடை. அந்த துணிக்கடை பக்கத்துலலாம் நம்ம போய் துணி எல்லாம் வாங்க முடியாத அளவுக்கு ஒரு காஸ்ட்லி. திடீர்னு அந்த கடையில என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு ஆஃபர் போடுறாங்க. 70% உங்களுக்கு இந்த நாள்ல ஆஃபர் இருக்கு. நீங்க எந்த ஆடை நீங்க எடுத்தாலும் 70% ஆஃபர். இல்ல ஒரு நகைக்கடை. அந்த நகைக்கடையில ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. செய்கூலி சேதாரமே இல்ல. நீங்க பழைய நகை கொடுத்தாலும் நாங்க எதையும் கழிக்க மாட்டோம். அன்னைக்கு தேதியிலே அந்த பொருளை நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்ற செய்தி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுல்ல. அந்த சந்தோஷத்தை மாதிரியாவது இந்த 2 நபிமொழியும் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சா? நரகத்துடைய வாசல் பூட்டப்படுது. நரகத்துல இருந்து நம்மளை காக்குற கேடயம் நோன்புன்னு சொல்லும் போது உண்மையாகவே இது நம்ம வாழ்க்கையில அல்லாஹ் நமக்கு வழங்கின ஒரு நற்செய்தியா நம்ம உணர்ந்திருக்கோமா? கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த இந்தியாவுமே, குறிப்பா அந்த இந்தியால இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்கள் எல்லாருமே ஒரு பதட்டமான மனநிலையிலேயே இருந்தாங்க. சிஏஏ, என்ஆர்சி, ஒரு பதட்டம். எங்க பட்டியல் எடுத்துருவானோ, குடிமக்களுடைய லிஸ்ட் எடுத்து அறிவிச்சிருவானோ, நம்மள இந்த நாட்டுடைய மக்கள் இல்லைன்னு சொல்லிடுவானோ, நம்மள வெளியில அனுப்பிச்சிருவானோன்னு ஒரு பதட்டம் இருந்தது. அந்த பதட்டம் இல்லாத யாராவது இருந்தோமா? பெரிய அளவு பதட்டம் இல்லாட்டியும் ஒரு ஓரத்துல ஒரு பயமாவது இருந்துச்சா இல்லையா? தூக்கி நம்மள டிடென்ஷன் கேம்ப்ல போட்டுருவானோ,
நம்ம இருப்போம், நம்ம பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, நம்ம எதிர்காலம் என்ன ஆகுறது, என்னுடைய பொருள் என்னுடைய வீட்டுக்கெல்லாம் என்ன நிலைமை ஆகும், ஒரு பதட்டம் நமக்கு இருந்துச்சு தானே. ஆனா அது கொஞ்ச நாள் ஆக ஆக அதெல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது, அதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு பேசும்போது, இனி அது இது நடக்கிறதுக்குரிய சாத்தியம் கம்மி அப்படின்னு பேசும்போது நம்மளுடைய மனசு எவ்வளவு ரிலாக்ஸா இருந்துச்சு. நிறைய பேர் இதுக்காக அலைஞ்சாங்கல்ல. பர்த் சர்டிபிகேட் வேணும், அந்த சர்டிபிகேட் வேணும், நான் இந்த ஊர் தான் அப்படிங்கிறதுக்கு எனக்கு அடையாளம் வேணும். எப்படி அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு இருந்தாங்க, எப்படி பதட்டமா இருந்தாங்க, எவ்வளவு போராட்டம் பண்ணோம். ஆனா அது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அப்படிலாம் எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்மளுடைய மனசு எவ்வளவு ரிலாக்ஸ் ஆச்சு. அப்படின்னு இந்த கேம்ப பத்தி எல்லாம் நமக்கு எதுவும் கவலை இல்லை அப்படின்னு ஒரு ரிலாக்ஸ் ஆச்சுல. அந்த மாதிரியான ஒரு ரிலாக்ஸேஷனை இந்த 2 நபிமொழியும் நமக்கு கொடுத்துச்சா, ஏற்படுத்துச்சா? ஏற்படுத்தல அப்படின்னா ஏன் ஏற்படுத்தல? பாருங்க, நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன். இந்த 2ல நீங்க எதை தேர்வு பண்ணுவீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு 2 ஆப்ஷன். நீங்க ஒரு நாள் ஃபுல்லா பயணம் செஞ்சு ரொம்ப டயர்டா இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நிறைய மன அழுத்தம் வேற. உங்களை சுத்தி நிறைய பிரச்சனைகள் வேற இருக்கு. அப்போ ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. வாங்கப்பா, நீங்க போய் ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு 2 இடம் உங்களுக்கு சொல்றேன். அந்த 2 இடத்துல நீங்க எதுக்கு விருப்பப்படுறீங்களோ அதுக்கு போங்க அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றாங்க. அந்த 2 இடம், ஒண்ணு பார்க்கு, இன்னொன்னு சிறைச்சாலை. 2ல எதுக்கு போவோம்? பார்க்குக்கு தான் போவோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து அடுத்த மனிதர் சொல்றாரு, வேற ஒரு 2 ஆப்ஷன் தரேன். இந்த 2 இடத்துல எந்த இடத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஸ்கிரீன்ல தெரியுதா அந்த 2 இடம் எதுன்னு? இது 2ல எதை சூஸ் பண்ணுவீங்க? இந்த 2 விஷயத்துல எதை சூஸ் பண்ணுவீங்க? முதல்ல உள்ள ஆப்ஷனுக்கு சொல்லிட்டீங்க. புரியல, அர்த்தம் சொல்லணும். ஓகே, சரி. அப்ப பாருங்க, நம்ம ஏன் முதல்ல பார்க்க தேர்வு பண்ணோம்? ஏன்னா நமக்கு தெரியும் பார்க்னா எப்படி இருக்கும்னு தெரியும். அது எவ்வளவு நிம்மதியா இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அங்க என்னென்னலாம் நமக்கு பிளஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதே நேரம் ஒரு சிறைச்சாலைனா அது எப்படி இருக்கும்ன்றது தெரியும். அப்ப அந்த 2 இடங்களை பத்தியும் நமக்கு புரிதல் இருந்துச்சு. அதனால அந்த பார்க் நமக்கு அப்படியே ரொம்ப மகிழ்ச்சி தர விஷயமா இருந்தது. அதை நம்ம செலக்ட் பண்ணோம். 2வது நான் காமிச்சேன் தெரியுமா? அது ஒண்ணு ஜெர்மன் மொழி, இன்னும் ஒண்ணு ஆஹ் ஸ்பானிஷ்ன்னு நினைக்கிறேன், மறந்துருச்சு அந்த மொழி. இது 2மே ஒரே இடம் தான், மாளிகைன்னு அர்த்தம். 2க்குமே ஒரே அர்த்தம் தான், மாளிகைன்னு அர்த்தம். அப்ப இது 2லயுமே நம்மளால சூஸ் பண்ண முடியல. நம்ம பார்க்க விட எதை தான் செலக்ட் பண்ணிருப்போம்? மாளிகை இருந்தா மாளிகை தான் செலக்ட் பண்ணிருப்போம், அப்படிதானே? நல்ல ஒரு ஏசியோட போய் தூங்குறதுக்கு. அது அர்த்தம் புரியாதனால நம்மளுக்கு அதை செலக்ட் பண்ணவும் தெரியல, அதுல இருக்க நன்மையும் தெரியல, அது என்னன்னு நம்மளுக்கு விளங்க முடியாததுனால நம்மளால அதை சூஸ் பண்ண முடியாத ஒரு நிலையில இருந்தோம். அதே போலதான் ஜஹன்னம் நமக்கு, அல்லாஹ் இந்த ஜஹனத்துல இருந்து நான் உன்னை விடுதலை பண்ணிடுறேன். ரமலானுடைய ஒவ்வொரு இரவுலையும் ஒரு சில மனிதர்களை நான் நரகிலிருந்து விடுதலை பண்றேன்னு அல்லாஹ் சொல்றதும், நீங்க ஒரு நாள் நோன்பு வச்சா உங்களுடைய முகம் 70 ஆண்டு காலம் நரகத்தை விட்டு தூரமாக்கப்படுதுன்னு அல்லாஹ் சொல்றதும், நரகம் நோன்பு உங்களை நரகத்தில் இருந்து காக்கும் கேடயம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதும் நம்மளுக்கு சுப செய்தியா தெரியாததுக்குரிய காரணம், இந்த மாதத்துல நரகத்துடைய வாசல்கள் அடைக்கப்படுது அப்படிங்கிறது நமக்கு சுப செய்தியா தெரியாததுக்குரிய காரணம், ஜஹன்னத்தை பத்தி அவ்வளவான விஷயங்கள் தெரியல. நரகத்தை பத்தி நமக்கு என்ன தெரியும்? நெருப்பு இருக்கும், சூடா இருக்கும், நம்மளுக்கு அதிக வேதனையை கொடுக்கும். இதை தாண்டி ஜஹன்னம் பத்தி நம்ம என்ன விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம்? இந்த தலைப்பை நம்ம எடுத்தாலே நம்மள பலருக்கு இந்த ஒரு நிலை இருக்கும். யாராவது நரகத்தை பத்தி பேசுவாங்களா? ரமலான்ல அல்லாஹ் மன்னிக்கிறேங்கிறான், அருள் செய்யறேங்கிறான். இப்படிப்பட்ட ஒரு இரவுல யாராவது நரகம் பத்தி பேசுவாங்களா? அல்லாஹ் மேல உள்ள நல்லெண்ணமே போயிருமே, நன்மைகளை பேச மாட்டோமா அப்படின்னு தோணும். இன்னும் ஒரு சிலர் மவுத்தோ மண்ணறையோ நரகமோ பத்தி பேசினா அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. நல்லது பேசுங்க, பயத்தை ஏற்படுத்தாதீங்க, அல்லாஹ் மேல ஒரு அன்பு வர வைங்க, ஏன் பயத்தை ஏற்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிப்பாங்க. ஆனா நம்ம ஏன் இந்த தலைப்பை இதில் தெரிஞ்சுக்கணும்? ரமலானுடைய இரவா இருந்தாலும் சரி, மத்த நாட்களா இருந்தாலும் சரி, நரகத்தை பத்தி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை மட்டும்தான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு வகுப்புல பார்க்க போறோம். இது ஒரு சின்ன அறிமுகம் தான்.
அப்போ முதல் பாதியில நம்ம லைலத்துல் கத்ருடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டோம். இனி வரக்கூடிய நாட்கள்ல அதை நம்ம எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது பாதியில நம்ம எதை தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நரகத்தை பத்தி ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில்களை தெரிஞ்சுக்க போறோம். இதை தொடர்ந்து நாளையில இருந்து இன்ஷா அல்லாஹ் நரகத்துடைய ஒவ்வொரு விஷயங்களையும், அதுல எப்படி உணவு இருக்கும், அதுல எப்படி உடை இருக்கும், அதுல தண்டனை எப்படி இருக்கும், அதுல மனிதன் எப்படி இருப்பான், எந்த அமல்கள் எல்லாம் நம்மள நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும், எதெல்லாம் செஞ்சா நம்ம நரகத்துல இருந்து பாதுகாத்துடலாம், இது எல்லாத்தையும் தாண்டி என் ரப்புடைய நேசம் எப்படிப்பட்டது, இப்படியா அல்லாஹ் எல்லாரையும் தண்டிக்க போறான், அல்லாஹ் அவ்வளவு கொடுங்கோலானவனா, அவனுடைய அன்பு எப்படி இருக்கும், அவனுடைய கருணை எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் ஒன்னொன்னா இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாள்லயும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்? நரகம், ஜஹன்னம்னு ஒரு விஷயம் இருக்கு. அல்லாஹ் அதை படைச்சிருக்கேன்னு சொல்றான். அது ஒரு நிதர்சனமான உண்மைன்னு அல்லாஹ் சொல்றான். அதை பத்தி நம்ம தெரியாமையே வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை பத்தி ஒரு எந்த பயமும் நம்ம மனசுல இல்ல. ஒரு மரணத்துக்கு உள்ள ஒரு பயம் கூட ஜஹன்னத்து மேல நம்மளுக்கு இல்ல. அதை பத்தி ஒரு அறிவே இல்லாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமே. அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிகிறதுக்கு முன்னாடி ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில காரணங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல முதலாவது காரணம், மொத்தம் ஒரு 7 காரணங்கள் இருக்கு, ஒவ்வொன்னா பார்ப்போம். அதுல முதலாவது காரணம் என்ன அப்படின்னா, மனிதன் இந்த உலகத்துல பிறக்கிறான் இல்லையா, இந்த உலகத்துல அவன் பிறந்து ஆலமுல் அருவாஹ் ரூஹுகளுடைய உலகத்துல அவன் ஒரு ஆன்மாவா இருக்கான். அல்லாஹ் அவனுக்கு ஒரு காலம் விதிச்சதுக்கு அப்புறம் அவனுடைய ஆன்மா இந்த பூமிக்கு ஒரு தாயுடைய கருவறையில கொண்டு வந்து சேர்க்கப்படுது. அதுக்கப்புறமா அது ஒரு குழந்தையா வளருது. அந்த தாய் அவனை பிரசவிக்கிறா. அப்புறம் ஒரு வாலிப பருவம், குழந்தை பருவம், வாலிப பருவம், அதுக்கப்புறம் ஒரு தகப்பனுடைய அந்தஸ்தோ தாயுடைய அந்தஸ்தோ, திரும்ப முதுமை, திரும்ப மரணம் அல்லாஹ் கிட்ட போயிடும். அந்த மரணத்துக்கு அப்புறம் அவனுக்கு வரக்கூடிய முடிவுதான் இறுதியான முடிவு. மரணத்துக்கு அப்புறம் அவன் போய் தங்க போற இடம் தான் என்னது? இறுதியான இடம். அவன் ரூஹுடைய உலகத்துல இருந்தும் அவனுக்கு அது நிலையான உலகம் கிடையாது. இந்த பூமியில நம்ம எவ்வளவு ரிலாக்ஸா நம்மள ஆஸ்வாசப்படுத்திட்டு வாழ்ந்துட்டு இருக்கோமே, இந்த இடமும் நமக்கு நிலையான இடம் கிடையாது. எதுதான் நமக்கு நிலையான இடம்? மறுமையில தான் நமக்கு நிலையான இடம் காத்துட்டு இருக்கு. அந்த நிலையான இடம் அல்லாஹ் 2 இடம் இருக்குன்னு சொல்றான். ஒண்ணு என்னது? சுவனம். இன்னொன்னு என்னது? நரகம். ஒரு மனிதனுக்கு நிரந்தரமா இருக்கக்கூடிய தங்கும் இடங்கள் 2. ஒண்ணு சுவனம், இன்னொன்னு நரகம். சுவனம் பத்தி நம்ம போன ரமலான்லயும் பார்த்தோம், அதுக்கு முந்தின ரமலான்லயும் பார்த்தோம். சுவனம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறதுன்ற ஒரு தலைப்புல சொர்க்கத்துடைய வர்ணனைகள் ஃபுல்லா பார்த்தோம். அடுத்து ரவுலத்துல் ஜன்னா அப்படிங்கிற தலைப்புல சுவனத்துல யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். இந்த 2 வகுப்புமே யூடியூப் சேனல்ல இருக்கு, அகாடமியோடது. நீங்க யாரும் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க அதை போய் அந்த வர்ணனைகளை கேட்டுக்கோங்க. அதை தொடர்ந்து இன்னொரு ஒரு உறுதியான நிலையான இடம் இருக்குன்னு நல்லா சொல்லக்கூடிய இந்த ஜஹன்னம். நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இது 2ல ஏதாவது ஒண்ணுல தானே நம்ம போக போறோம். ஒண்ணு சொர்க்கம் இல்லாட்டி நரகம், எல்லாம் நம்மளை காப்பாத்தணும். அதையே நம்ம நல்லதையே ஆதரவு வச்சு சொர்க்கத்தை மட்டும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுவே நம்மளோட இருப்பிடமா ஆக்கிக்க கூடாது. அப்படி நம்ம நினைச்சோம் அப்படின்னா அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் இந்த 2லயுமே ஒரு இடத்தை தேர்வு பண்ணியிருக்கேன். சுமையா அப்படின்னா, சுமையாவை அல்லாஹ் படைக்கும் போதே அல்லாஹ் சொர்க்கத்திலையும் ஒரு இடத்தை தயார்படுத்தி வச்சுட்டானா, நரகத்திலையும் ஒரு இடத்தை தயார்படுத்தி வச்சுட்டாங்க. இப்ப சுமையா இந்த பூமியில எப்படி வாழ்றாளோ அதை பொறுத்துதான் அந்த 2ல ஒரு இடம் முடிவாக்கப்படுது. இதுக்கு என்ன உதாரணம், இதுக்கு என்ன ஆதாரம், எதை வச்சு சொல்றோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, ஒரு அடியான் அவன் இறந்ததுக்கு அப்புறம் மண்ணறையில் அவன் போய் வைக்கப்பட்டதுக்கு அப்புறம் காலையும் மாலையும் அவனுக்கு சொர்க்கமும் நரகமும் காட்டப்படுமா. காலையிலையும் காட்டப்படுமா, மாலையிலையும் காட்டப்படுமா. அப்போ ஒரு நல்ல மனிதரா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல அமல்கள் செஞ்ச நல்ல மனிதரா இருந்தா அல்லாஹ் அவருக்கு ஃபர்ஸ்ட் எதை காட்டுவான் அப்படின்னா நரகத்தை காட்டுவான். இங்க பாரு நரகம் எப்படி இருக்குன்னு பாரு, அதனுடைய கடுமையை பாரு, அதனுடைய வேதனையை பாரு, அதுல இருக்கக்கூடிய தண்டனைகளை பாரு, எப்படி நரக நெருப்பு கொழுந்து விட்டு எரியுதுன்னு பாரு. இங்க நான் உனக்கு ஒரு இடத்தை தயார்படுத்தி வச்சிருந்தேன். ஆனா நீ நல்ல அமல்கள் செஞ்ச, என்ன நேசிச்சு நீ இந்த பூமியில வாழ்ந்த, எனைய நெருங்கி வரக்கூடிய வழிகள்ல நீ இருந்த, அதனால அந்த இடத்தை உனக்கு நான் ரத்து பண்ணிட்டு சுவனத்துல நான் உனக்கு ஒரு இடம் தயாரிச்சு வச்சிருந்தேன்ல, அதை உனக்கான இடமா நான் மாத்திட்டேன்னு சொல்லி அல்லாஹ் அடுத்து சொர்க்கத்தை காட்டுவான்.
இப்ப முதல்ல நரகத்தை காமிக்கும் போது அந்த மனிதனுடைய மனம் அப்படி படபடத்து போகும். அடுத்து சொர்க்கத்தை காமிக்கும் போது அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுவான். எல்லாம் இதுதான் நமக்கு இறுதியில தேர்வு பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே நேரம் ஒரு தீய மனிதனா இருந்தான்னு வச்சுக்கோங்க, தீமைகள் செஞ்சு அல்லாஹுடைய நெருக்கமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தான் அப்படின்னா, அவன் மண்ணறையில வச்சதுக்கு அப்புறமா அவனுக்கும் காலையும் மாலையும் சொர்க்கம் நரகம் காட்டப்படும். இந்த தீய மனிதனுக்கு அல்லாஹ் முதல்ல எதை காட்டுவான் தெரியுமா? இந்த தீய மனிதனுக்கு அல்லாஹ் முதல்ல காட்டுறது ஸ்வர்க்கத்தை காட்டுவான். பார்த்து சுவனத்தை பாரு, அதுல எவ்வளவு அருட்கொடைகள் இருக்குன்னு பாரு, அதுல எவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு பாரு, அதனுடைய அழகை பாரு, அதனுடைய நிழலை பாரு அப்படின்னு நல்லா காட்டுவானா. இந்த இடத்துல நான் உனக்காக ஒரு இடம் தயார் செஞ்சு வச்சிருந்தேன், நீ என்னை விட்டு தூரமா போயிட்டல்ல, நீ தீமைகள் நிறைய செஞ்சுட்டல்ல, உன்னுடைய செயல்களுடைய காரணமா அந்த இடத்த நீ ரத்து பண்ணிக்கிட்ட, உனக்காக நரகத்துல ஒரு இடத்த தயார் செஞ்சு வச்சிருந்தேன் பாத்தியா, அந்த இடத்த நீ புக் பண்ணிட்ட அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க. அப்போ இந்த நேரம் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் எங்க இடம் இருக்கு? பூமியில எங்க இடம் இருந்தாலும், எங்க வீடு இருந்தாலும் இல்லாட்டியும், எங்க நம்மளுக்கு இப்ப இடம் இருக்கு? சுவனத்திலையும் இடம் இருக்கு, நரகத்திலையும் இடம் இருக்கு. இப்ப இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நமக்கு வேணும்ல. இப்ப இந்த ரெண்டு இடத்த பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அந்த நரகத்தை பத்தி தெரிஞ்சாதானே அல்லாஹ் அந்த இடம் எனக்கு வேணான்னு நம்ம கையேந்தி துவா செய்ய முடியும். அப்போ முதல்ல நரகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான காரணம், நமக்காக ஒரு இடம் அங்க இருக்கு, அது வேணுமா வேணாமான்னு நான் இப்ப முடிவு பண்ணணும். அப்படி முடிவு பண்ணணும் அப்படின்னா முதல்ல அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். இது முதலாவது காரணம். ரெண்டாவது காரணம் எதுக்காக நம்ம நரகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அல்லாஹ் மேல உள்ள அன்பையும் அல்லாஹ் மேல உள்ள பயத்தையும் பேலன்ஸா கொண்டு போகும். அல்லாஹ் மேல ஹவுஃப் பயமும் இருக்கணும், அல்லாஹ் மேல ரஜா ஆதரவும் இருக்கணும். இது ரெண்டுமே பேலன்ஸா கொண்டு போகும். இன்னைக்கு வாழக்கூடிய சூழல்ல பெரும்பாலான மனிதர்களுடைய நிலை எதை நோக்கி இருக்கு தெரியுமா? அல்லாஹுடைய அன்பு எந்தெந்த விஷயங்கள்ல இருக்கு, அல்லாஹ் எப்படிலாம் மன்னிக்கிறான், அல்லாஹ் எப்படிலாம் கருணையாளனா இருக்கான், அல்லாஹ் எப்படிலாம் நன்மைகளை வாரி வழங்குறான், இதுலயேதான் நம்மளுடைய எண்ணம் போகுது. எதுல போகல? அல்லாஹ் எப்ப கோவப்படுவான், எதை செஞ்சா அல்லாஹுக்கு பிடிக்காது, அல்லாஹுடைய தண்டனை எவ்வளவு கடுமையானதா இருக்கும், இத பத்தி எல்லாம் நம்ம சிந்திக்கிறதே இல்லை. என்ன நம்ம நினைக்கிறோம்னா, அல்லாஹ் தான் சொல்றான்ல, என்னை பத்தி நீ நல்ல விதமா என்னை பத்தி நீ நல்ல விதமா நீ எப்படி நினைக்கிறியோ அது போல நான் உன்கிட்ட நடந்துக்குவேன், அதனால நான் அல்லாஹ்வை பத்தி நன்மைகளை மட்டும்தான் நினைப்பேன், அவனுடைய எந்த கோபத்தையும் அவனுடைய தண்டனைகளை பத்தியும் நான் நினைக்க மாட்டேன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அல்லாஹுடைய நன்மைகளை நினைக்கணும், அல்லாஹுவ நல்ல விதத்துல நம்ம நினைக்கணும். அப்படி நம்ம நினைச்சோம்னா அல்லாஹ் அது போலயே நம்ம கிட்ட நடந்துக்குவோம். அது எல்லாமே சரிதான். அதே அளவுக்கு சரி சமமா எதையும் நம்ம நினைக்கணும், அல்லாஹுடைய கோபத்தையும் அவனுடைய தண்டனையையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இமாம் இப்னு கையும் சொல்றாங்க, ஒரு பறவை இருக்கு, பறவை இருக்கா, பறவைக்கு என்ன இருக்கும்? ஒரு உடல் இருக்கும், ரெண்டு ரெக்கை இருக்கும், அப்படிதானே? இந்த ரெக்கையை அசைச்சாதான் அந்த உடல் அப்படியே பறந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த பறவை போகுது. அப்ப இமாம் இப்னு கையும் சொல்றாங்க, அல்லாஹ் மேல உள்ள அன்பு அப்படிங்கிறது, அல்லாஹ் மேல உள்ள ஆதரவு அப்படிங்கிறது அந்த பறவையின் உடலை போன்றது. நீங்க அல்லாஹுக்கு பயப்படுறது, அல்லாஹ் மேல அஞ்சுறது, அவனுடைய தண்டனைகளுக்கு அஞ்சுறதெல்லாம் இந்த ரெக்கைகள் போன்றது. வெறும் ஆதரவு மட்டும் இருந்தாலும் அந்த பறவையால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. வெறும் பயம், வெறும் இந்த ரெக்கைகள் மட்டும் இருந்தாலும், வெறும் சிறகுகள் மட்டும் இருந்தாலும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம பயணிக்க முடியாது. இப்போ ஒரு பறவை பறக்கணும், அடுத்த இடத்துக்கு போகணும்னா இந்த உடலும் இந்த ரெக்கையும் எப்படி தேவைப்படுதோ, ஒரு இறை நம்பிக்கையாளர் மென்மேலும் தன்னுடைய அந்தஸ்துல உயரணும், அல்லாஹ்வுடைய பார்வையில ஒரு முன்னேறி வந்துட்டே இருக்கணும். என்னுடைய அடியான் இங்க இருந்தானா, இன்னும் எனக்கு நெருக்கமா வந்துட்டானே, நாட்கள் போக போக என்னுடைய அன்புக்கு பாத்திரமானவனா அவன் மாறிட்டே வரானே அப்படின்னு அல்லாஹ் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படணும், அல்லாஹ் நம்மளை பார்த்து லயிச்சு போனோம் அப்படின்னா, அல்லாஹ் மேல உள்ள அன்பும் ஆதரவும் மட்டும் போதாது, அவன் மேல கொஞ்சம் அச்சமும் வேணும். தண்டனைகளை பத்தி கொஞ்சம் பயப்படணும், அவனுடைய கோபத்தை பத்தி கொஞ்சம் பயப்படணும். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ஒரு சஹாபி இருந்தார். சஹ்ல் இப்னு சாபித் அப்படிங்கிறவங்க இந்த நபிமொழியை அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ஒரு சஹாபி இருந்தார். ஒரு சின்ன பையன், அவர் வயசு ஒரு இளைஞனான ஒரு சஹாபி தான். அந்த சஹாபிக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மறுமையை பத்தி சொல்லும் போதும் நரகத்தை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போதும் அந்த விஷயம் அவருடைய ஆள் மனசுல போய் பதிஞ்சிருச்சு.
ஆள் மனசுல பதிஞ்சா அதை நினைச்சு நினைச்சு பயப்பட ஆரம்பிச்சிடும். அல்லாஹ்வுடைய நரகம் இப்படி இருக்கா, அல்லாஹ்வுடைய நெருப்பு இவ்வளவு தீவிரமானதா, அல்லாஹ்வுடைய தண்டனை இவ்வளவு கஷ்டமானதான்னு அதை நினைச்சு நினைச்சு பயப்பட ஆரம்பிச்சிடாரு. பயந்து பயந்து ஒரு கட்டத்துல என்ன ஆயிட்டாருன்னா, வீட்டுக்குள்ளே பூட்டிட்டு உள்ளேயே இருக்காரு, அழுதுகிட்டே இருக்காரு, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டே இருக்காரு. பயந்து அவர்கிட்ட ரொம்ப ஒரு பலகீனமான மனிதனா மாறிடுறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை கேட்டுட்டு அவரை சந்திக்கிறதுக்காக அவருடைய வீட்டுல போய் அந்த கதவுகளை தட்டி அவங்க வீட்டுக்குள்ள ரசூலுல்லாஹ் போறாங்க. போன உடனே அந்த மனிதர்கிட்ட கேக்குறாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த மனிதர் சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய கருணையை நம்புறேன், அல்லாஹ்வுடைய கருணை மேல நான் ஆதரவு வைக்கிறேன், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு மேலையும் நான் ஆதரவு வைக்கிறேன். ஆனா நான் செஞ்ச பாவங்களின் காரணமா அல்லாஹ்வுடைய கோபத்தை நினைச்சும் நான் அஞ்சுறேன் யா ரசூலுல்லாஹ். நான் ரொம்ப அல்லாஹ்வுக்கு அஞ்சுறேன். நான் அல்லாஹ் சொல்லாத, அல்லாஹ் எச்சரிச்சு அல்லாஹ்வுக்கு பிடிக்காத பல விஷயங்களை நான் செஞ்சுட்டேன். அதுக்காக நான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப அஞ்சுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் சொல்றாரு. அவர் என்ன ஆகுறாரு அப்படின்னா, கடைசியில இந்த பயத்தால அவர் அழுது அழுது ஒரு கட்டத்துல இறந்தே போயிடுறாரு. ரசூலுல்லாஹ் அவரை போய் பார்க்கும்போது அந்த மனிதர் இறக்குற தருவாயில தான் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கட்டி பிடிச்சு அவர் பேசிட்டே அப்படியே மரணிச்சு போயிடுறாரு. மரணிச்சு போன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த அடியான் அல்லாஹ் மேல் உள்ள பயத்தால் அவனுடைய லிவர் இருக்குல்ல, அது பீஸ் பீஸா ஆகி அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு. இன்னைக்கு நம்மளும் கவலைப்படணும் தானே? கவலை பொதுவா உடலை பாதிக்கும் தெரியுமா? நம்ம ரொம்ப கவலைப்படும் போது கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் நம்ம உடம்புல அதிகமா சுரக்கும். அந்த ஹார்மோன் அதிகமா சுரக்க சுரக்க நம்மளுக்கு சுகர் அளவை கூட்டும், பிளட் பிரஷரை கூட்டும், நம்ம உடம்புல அங்கங்க ஒரு இன்ஃப்ளமேஷனை ஏற்படுத்தும், ஒரு வலி, ஒரு காயத்தை ஏற்படுத்தும். காயம்னா வெளிப்படையா தெரிகிற காயம் இல்ல, அங்கங்க ஒரு வலியும் ஒரு பலவீனத்தையும் நம்ம உணர ஆரம்பிக்கும். இன்னைக்கு நம்மளை சுத்தி எத்தனை பேர் கவலைகளால பலகீனமான மனிதர்களா நம்ம பாக்குறோம். தொடர் கவலைகள் எப்படி நம்மளை பலகீனப்படுத்துதோ, அதே போல இந்த மனிதரை எதை பத்தின கவலை பலகீனமாக்குச்சு? எந்த கவலை இவரை பலகீனமாக்குச்சு? அல்லாஹ் மேல உள்ள பயமும் அல்லாஹுடைய தண்டனைகளை பத்தின விஷயங்களும் அவரை என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா பலகீனப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. அவர் இறந்து போயிடுறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய சகோதரனுக்காக நீங்க என்ன செய்யுங்க, ஜனாசாவுக்காக தயாரிப்பு செய்யுங்கன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த பாருங்களேன். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய மரண தருவாயில் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய மரண தருவாயில் அல்லாஹ் மேல் ஆதரவும் அல்லாஹ் மேல் அச்சமும் கொண்டுள்ளானோ, அந்த மனிதனுக்கு அல்லாஹ் அவன் ஆதரவு வச்சதை வழங்குறான். எதை நினைச்சு பயந்தானோ அதை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்குறான். அப்ப நம்ம வெறும் ஆதரவு மட்டுமே வச்சுக்கிட்டே இருந்துட்டு, சொர்க்கம், அன்பு, கருணை, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, ஆதரவு மட்டுமே நம்ம வச்சுக்கிட்டே இருந்துட்டோம் அப்படின்னா பாதுகாப்புக்கு என்ன இருக்கு? எதுல இருந்து அல்லாஹ் நம்மள பாதுகாப்பான்? அச்சம் நம்ம எதுல வச்சிருக்கோம்? ஒரு மனிதன் வெறும் அல்லாஹ் மேல உள்ள ஆதரவோட மட்டும் மரணிச்சு போறான்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு அவன் மறுமையில் அல்லாஹ்வை போய் சந்திக்கும் போது கலப்புடைய மனசாதான் போய் சந்திப்பான். ஒரு தூய்மை இல்லாத ஒரு இதயத்தோடதான் அவன் போய் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடியவனா இருப்பான். ஏன்னா அந்த இதயத்துல என்ன இல்லை? அல்லாஹ் மேல உள்ளவர அச்சம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், யார் தன்னுடைய மரண தருவாயில் அல்லாஹ் மேல ஆதரவும் வைக்கணும், அல்லாஹ் மேல அச்சமும் வைக்கிறாங்களோ அந்த மனிதருக்கு அல்லாஹ் அவர் ஆதரவு வைக்கிறத வணங்குறான். என்ன ஆதரவு இருக்க போகுது பெருசா? சொர்க்கம் வேணும், அல்லாஹ்வை சந்திக்கணும். எதை பத்தின அச்சம் இருக்கும்? நரகத்துக்குள்ள போயிடக்கூடாது, என்னுடைய தவறுகளுக்கு நான் தண்டனை அனுபவிச்சிடக்கூடாது. வேற என்ன அச்சம் இருக்க போகுது? அல்லாஹ் என்னைய பேசாம அந்த நாள்ல ஒதுக்கி வச்சிடக்கூடாது. அப்ப இந்த ரெண்டு விஷயமும் கம்பைனா ஒரு மனிதன் கிட்ட இருந்ததுன்னா அந்த மனிதனுக்கு அல்லாஹ் அவன் வேண்ட விஷயத்த வழங்குறான். நீ ஆதரவு வச்சது தரேன், நீ பயப்படுறத உன்னை விட்டு தூரமாக்குறேன். இப்ப இதுக்காக நம்ம நரகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் தானே? நம்ம ஒண்ணு வேணாம் அல்லாஹ் கிட்ட கேட்கணும்னா அது முதல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் ரெண்டு விஷயம் பார்த்திருக்கோம். மூணாவது, ஏன் நம்ம நரகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நரகத்தை பத்தி தெரிஞ்சு கொள்வதும் அதுக்காக அஞ்சுவதும் ஒரு இபாதா. எப்படி சொர்க்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதும், சொர்க்கத்தை இறைவனிடம் வேண்டுவதும், அல்லாஹ்வுடைய பெயர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதும், அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லி அவனை அழைக்கிறதும் ஒரு இபாதத்தோ, அதே போல நரகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் அதுக்காக அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுறதும் ஒரு இபாதத். தொழுகை, நோன்பு போல இதுவும் ஒரு வணக்கம், ஒரு இபாதத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவு இதை சஹாபாக்கள் கிட்ட வலியுறுத்தி இருக்காங்கன்னு பாருங்களேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடை தெருவுல நடந்து போயிட்டு இருப்பாங்க.
சஹாபாக்கள் எல்லாம் அங்க இருப்பாங்களாம். எப்படிப்பட்ட சஹாபாக்கள்? சொர்க்கத்துக்கு சான்று பெற்ற சஹாபாக்கள். இவங்க எல்லாம் சொர்க்கவாசி நல்லா ஒரு சிலரை பகிரங்கமா அறிவிச்ச சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில ரசூல்லா நடந்து போகும்போது சத்தம் போட்டு சொல்லுவாங்களாம், அந்தர்த்துக்கும் மினன்னார், அந்தர்த்துக்கும் மினன்னார், அந்தர்த்துக்கும் மினன்னார். நான் நரக நெருப்புல இருந்து உங்களை எச்சரிக்கை பண்றேன், நரக நெருப்புல இருந்து உங்களை எச்சரிக்கை பண்றேன், நான் உங்களை நரக நெருப்பை விட்டு எச்சரிக்கை செய்யறேன்னு ரசூலுல்லா சொல்லிட்டே போறாங்க. எப்படி தொழுகணும், எப்படி நோன்பு வைக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலியுறுத்தினாங்களோ, நரகத்தினை பத்திய ஒரு எச்சரிக்கையும் ரசூலுல்லா தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுக்காக கொஞ்சம் கவலைப்படுங்கப்பா, கொஞ்சம் அதை நினைச்சு அஞ்சுங்க, அல்லாஹ் கிட்ட எனக்கு அந்த நரகம் வேணான்னு கையேந்தி உங்க தேவைகளோட இதையும் பிரதானமா கேளுங்க அப்படின்னு ரசூலுல்லா அதிகம் வலியுறுத்தி இருக்காங்க. அடுத்தது, வேற எதுக்காக நம்ம இந்த ஜகனத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜகனத்தை பத்தி தெரிஞ்சுக்க அது நம்மள அல்லாஹ்வை நோக்கி பயணிக்க வைக்கும். பொதுவா மனித படைப்புடைய இயல்பு என்ன தெரியுமா? ஒண்ணு, அவனுக்கு பயத்தை காமிச்சா அவன் முன்னேறுவான், இன்னொன்னு அவனுக்கு சொகுச காமிச்சா முன்னேறுவான். ஆனா பயத்தினால முன்னேறினவங்க தான் அதிகம். இப்படியே என் வாழ்க்கை இருந்துடக்கூடாது, இது மாறணும்னு முன்னேறினவங்க அதிகம். அதே போல இந்த சுகங்களை அனுபவிக்கணும்னு முன்னேறின மனிதர்களும் அதிகம். இப்போ மனிதனை படைச்சது அல்லாஹ் தானே, அல்லாஹ்வுக்கு தெரியும்ல ஒரு மனிதன் எதை காமிச்சா முன்னேறி வருவான். எச்சரிக்கையால முன்னேறின மனிதர்களும் இருக்காங்க, நன்மைகளை காமிச்சு முன்னேறின மனிதர்களும் இருக்காங்க. அது அவங்களுடைய மனநிலையை பொறுத்தது, அவங்களுடைய குணாதிசயத்தை பொறுத்தது. ஒரு சிலருக்கு நரகத்தை பத்தி பேசிட்டா, இல்ல மன்னரைய பத்தி பேசிட்டா, மறுமையுடைய விசாரணையை பத்தி பேசிட்டா அவ்வளவுதான், தூக்கமே இருக்காது, இரவெல்லாம் அல்லாஹ் கிட்ட கையேந்தி துவா செஞ்சுட்டே இருப்பாங்க. ஒரு சிலருக்கு சொர்க்கத்தை பத்தி பேசிட்டா, சொர்க்கத்துடைய இன்பங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா, அதெல்லாம் எனக்கு வேணும் வேணும்னு துவா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ எப்படி ஒரு நல்ல விஷயம் நம்மள மோட்டிவேட் பண்ணுதோ, அதே போல இந்த எச்சரிக்கைகளும் நம்மள மோட்டிவேட் பண்ணும், அல்லாஹ்வை நெருங்க வைக்கும். அதனால ஜஹன்னத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா, வேற எதுக்காக நம்ம ஜஹன்னத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு பாருங்களேன். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில குணங்கள், அடிக்ஷன் மாதிரியான குணங்கள். அடிக்ஷன்னா நீங்க எல்லாருமே ட்ரக்ஸுக்கு போயிட வேண்டாம், சில பழக்கங்களும் நமக்கு அடிக்ஷன் தான். இந்த உலக வாழ்க்கையும் நமக்கு ஒரு அடிக்ஷன் தான். ஒரு சில ஹேபிட் நம்ம வச்சிருப்போம், ஒரு சில விஷயங்கள் நம்ம வச்சிருப்போம். இந்த மாதிரியான நம்ம பழக்கப்பட்ட அடிமையாகிக்கிட்ட ஒரு சில விஷயங்கள்ல இருந்து நம்ம விடுதலை அடையிறதுக்கும் நரகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். சுவனம் பத்தி நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், அல்லாஹ்வுடைய அன்பு தெரியும், அல்லாஹ்வுடைய கருணை தெரியும். இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் கூட நம்மளால ஒரு பாவத்துல இருந்து வெளிவர முடியல. ஏன்? நன்மைகள் காமிச்சா நம்ம முன்னேறி தானே போகணும், ஆர்வம் உடனே அதை நோக்கி நம்ம பயணிக்கணும்ல. ஆனா இவ்வளவு நன்மைகள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் கூட நம்மளால ஒரு சின்ன பழக்கத்தை விட முடியும். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு சின்ன பழக்கம், ஒரு புறம் பேசுறதா இருக்கட்டும், கெட்ட வார்த்தை பேசுறதா இருக்கட்டும், சபிக்கிறதா இருக்கட்டும், மத்தவங்களை தாழ்வா நினைக்கிறதா இருக்கட்டும், பெருமையா இருக்கட்டும், வட்டியா இருக்கட்டும், இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த பழக்கத்தை என்னால விட முடியலையே. ஏன்னா எங்க போயிடுறோம்னா, அல்லாஹ் மேல உள்ள அன்பு, ஆதரவு, நான் மன்னிச்சிருவான் மன்னிச்சிருவான் என் ரொம்ப மன்னிச்சிருவான் மன்னிச்சிருவான்னு நினைச்சிட்டே போறோம். அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் தான், அல்லாஹ் மன்னிப்பானே, ஆதரவு வைப்போம். ஆனா நம்மளால அந்த தீமையை விட்டு வெளிவர முடியாததுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? அதுக்கான தண்டனை என்னங்கிறத நம்ம பாக்குறதே இல்லை. இது அல்லாஹ்வை எந்த அளவு கோபப்படுத்தும் அப்படிங்கறத நம்ம பாக்குறதே இல்லை. அப்போ இந்த ஜஹன்னம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன நமக்கு செய்யும் அப்படின்னா, நம்ம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில பண்புகளை, நம்ம அடிமையாகி கிடக்கிற ஒரு சில பண்புகள்ல இருந்து நம்ம விடுபடுறதுக்கு இது நமக்கு ஒரு உதவியா இருக்கு. அதே போல பாருங்க, நம்ம ஏன் ஜஹன்னத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அல்லாஹ் மேல ஒரு அச்சத்தை அது ஏற்படுத்தும். அது எப்ப அந்த அச்சம் ஏற்படணும்? பாவம் செய்யறதுக்கு முன்னாடி. ஒரு உதாரணம், நான் ஒரு வட்டியே வாங்க போறேன், இல்ல நான் ஏதோ ஒரு அல்லாஹ் தவறான ஒரு விஷயம், ஒரு ஜினாவே நான் நெருங்க போறேன் அப்படின்னா, அந்த பாவத்தை செய்யறதுக்கு முன்னாடி அல்லாஹ் மேல எனக்கு ஒரு அச்சம் வரணும். அந்த அச்சம் எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய தண்டனைகளை தெரியும் போது, அதுக்காக அல்லாஹ் என்ன நரகத்துல தயார்படுத்தி வச்சிருக்கான்னு தெரியும் போது அந்த அச்சம் வரும். அந்த பாவத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன வரணும்? அல்லாஹ் மேல உள்ள ஆதரவு வரும். வேலை நான் செஞ்சுட்டேன், அச்சம் எனக்கு வரவே இல்லை, அதை நான் செஞ்சுட்டேன், செஞ்சதுக்கு அப்புறம் நான் திருந்தணும்னு நினைக்கிறேன், அப்ப நான் என்ன வைக்கணும்? அல்லாஹ் மேல ஆதரவு வைக்கணும். ஆனா ஷைத்தான் என்ன செய்யணும் தெரியுமா? அப்படியே நமக்கு நேர் ஆப்போசிட்டா மாத்தி விட்டுருவான்.
பாவம் செய்யும் போது ஆதரவு வைக்க சொல்லிருப்பான் நம்ம. பாவம் செய்யும் போது அல்லாட்ட ஆதரவு வை, அல்லாஹ் மன்னிப்பான் தானே. நீ உன்னுடைய சூழலுக்காக தானே இந்த தவறு செய்யற, அல்லாஹ் மன்னிச்சிருவான், அல்லாவுக்கு தெரியாதா உன் சூழலை பத்தி அப்படின்னு ஆதரவை ஏற்படுத்தி ஏற்படுத்தி நம்மளை தப்ப நெருங்க வைப்பான். தப்ப செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அல்லாஹ் எதை கொடுப்பான் தெரியுமா? பயத்தை கொடுப்பான். அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான், அவ்வளவுதான் போச்சு. அல்லாவுடைய நரகம் எப்படிப்பட்டது தெரியுமா? அவ்வளவுதான் போச்சு, நீ அவ்வளவுதான், அல்லாவுடைய பார்வையில நீ முடிஞ்சிட்ட, உன்னால இதுல இருந்து வெளிவரவே முடியாது, நீ என்னத்த மன்னிப்பு கேட்க போற, வாழ்ற வரைக்கும் இப்படியே வாழ்ந்துரு அப்படிங்கறத கொடுப்பான். அப்போ சரியான நேரத்துல பயமும் சரியான நேரத்துல ஆதரவும் வரணும் அப்படின்னா ஜஹன்னத்தை பத்தி நம்ம அதிகம் தெரிஞ்சுக்கணும். ஜஹன்னம் பத்தி தெரியும் போதுதான் நம்ம சரியான நேரத்துல அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய மனிதர்களா இருப்போம். எங்க ஆதரவு வைக்கணுமோ அங்க ஆதரவு வைக்கக்கூடிய மனிதர்களா இருக்கும். இந்த காரணத்துக்காகவும் நம்ம ஜஹன்னத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா வேற எதுக்காக நம்ம நரகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம், நம்ம செய்யற தவறுகளுடைய ஆழம் தெரிஞ்சுக்கணும். ஒரு திக்ரு செய்யறோம் அப்படின்னா அந்த திக்ருடைய நன்மைகள் நம்ம எவ்வளவு தெரிஞ்சுக்கிறோம், அந்த நன்மைகள் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த திக்ரை நம்ம எவ்வளவு அழகா செஞ்சு ஈடுபடுறோம். ஒரு ஒரு தஹஜ்ஜுடைய நன்மை தெரிஞ்ச உடனே அதை எப்படி உயிரோட்டமா மாத்துறோம். ஒரு குர்ஆன் ஓதுறதுக்கான நன்மை தெரிஞ்ச உடனே அதை எப்படி நம்ம உயிரோட்டமா மாத்துறோம். அதே போல நம்ம செய்யற தவறுகளுடைய ஆழம் தெரியாம நம்ம நிறைய தப்பு செஞ்சுட்டோம், சாதாரணமா செஞ்சுட்டோம். அல்லாஹ் பெரும் பாவம்னு சொல்லக்கூடிய, நரகத்துல உங்களை கொண்டு வந்து சேர்க்கும்னு சொல்லக்கூடிய பல காரியங்களை நம்ம இலகுவா செஞ்சுட்டோம். அது செய்யறதுக்கான காரணம் என்ன, அதனால என்ன விளைவு ஏற்படும்ன்ற ஆழத்தை நம்ம கண்டுக்கிறதே. இன்னைக்கு ஜினா அப்படிங்கிறது, விபச்சாரம் அப்படிங்கிறது, ஆண் பெண் பேசுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஜினா ஒரு சாதாரண விஷயம். இதனால என்ன அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில மக்கள்ல பலர் வந்துட்டாங்க, அல்லாஹ் பாதுகாத்தவங்கள தவிர. ஆனா அல்லாஹ் இதுக்கு என்ன ஒரு தண்டனை கொடுக்குறா, நரகத்துல ஒரு சின்ன குடுவைக்குள்ள அந்த மனிதர்கள் அல்லாஹ் நிர்வாணப்படுத்தி உள்ள போடுறான், கீழே நெருப்பு மூட்டுறான். அதே போல லோனு, இதெல்லாம் இப்ப சாதாரணமான ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஆனா அதனுடைய ஆழத்தை நம்ம எப்போ உணர்வோம், அதுக்கான தண்டனைகளை தெரிஞ்சுக்கும் போதுதான் நம்ம உணர்வோம். என்ன தண்டனை கொடுக்குறாங்களா வட்டிக்கு, ஷைத்தானால் தீண்டப்பட்ட மனிதர்கள் மாதிரி அவங்க எழுப்பப்படுவாங்க. ஷைத்தானால தீண்டப்பட்ட பைத்தியக்காரர்கள் போல அவங்க எழுப்பப்படுவாங்க. அல்லாஹ் ஒரு பைத்தியத்துக்கிட்ட மறுமையில பேசுவானா? அப்ப அதை நினைச்சு நம்ம கவலைப்படுறதே இல்லையே. அப்போ நம்ம செய்கின்ற செயலுடைய ஆழம் தெரியணும், நம்ம தவறுடைய ஆழம் தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரியான எச்சரிக்கைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியவங்களா இருக்கு. அதே போல நம்ம செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளை சரி பண்றதுக்கு நம்ம ஜஹன்னத்தை பத்தி அதிகம் தெரிஞ்சுக்கக்கூடிய மனிதர்களா இருக்கு. இறுதியா என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நயவஞ்சகத்தை விட்டு நம்ம விலகிறதுக்கு ஜஹன்னத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது, அதுக்காக அச்சப்படுறது நமக்கு பெரிதும் உதவியா இருக்கு. நம்ம கிட்ட நயவஞ்சகம் இருக்கா? நம்ம முஸ்லிம்கள் தானே, நயவஞ்சகர் அப்படிங்கிறது தனி ஒரு பிரிவு தானே, அப்படி ஒரு புரிதல் நம்ம கிட்ட இருக்கு. நான் பாருங்க, நயவஞ்சகம் அப்படிங்கிறது ஒரு குணம். யார் இந்த நயவஞ்சகர்கள்? பேசுனா போய் பேசுவாங்க, நம்புனா மோசடி செய்வாங்க, வாக்குறுதி கொடுத்தா மாறு செய்வாங்க, அமானிதங்கள் ஒப்படைக்கப்பட்டா பால் படுத்துவாங்க. இப்ப நம்ம பேசினா போய் பேசுறது இல்லையா? எல்லா நேரத்திலயுமா நம்ம வாக்குறுதியை காப்பாத்துறோம்? எல்லா மனிதர்களுடைய நம்பிக்கையும் நம்ம உடைக்காம இருக்கமா? முதல்ல அல்லாஹ் நம்ம மேல வச்ச நம்பிக்கையை நம்ம உடைக்காம இருக்கமா? இவன் என்னுடைய அடியான், இவன் வழி தவற மாட்டான். இப்லீஸ் அல்லாஹ் ஒரு சபதம் போட்டான்ல, நீ யாரெல்லாம் நீ வழிகெடுக்க முடியுமோ வழிகெடுத்துக்கோ, ஆனா நான் யாரை பாதுகாத்தனோ அவங்கள உன்னால வழிகெடுக்க முடியாது. அல்லாஹ் நம்ம மேல வச்சு ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்களா நம்ம இருக்கோமா? அப்போ சின்னதாவோ பெருசாவோ 5%, 10%, 15%, ஏதோ ஒரு வகையில நயவஞ்சகம் நம்மளுக்குள்ள இருந்துகிட்டே தானே இருக்கு. இந்த நயவஞ்சகத்தை விட்டு வெளியில வர்றதுக்கு ஜஹன்னம் நமக்கு ஒரு பெரிய ஒரு உபதேசமா இருக்கு. எப்படின்னு பாருங்க, ஹுதைஃபத் இப்னு யமான் ஒரு சஹாபி இருந்தான். இந்த ஒரு செய்தியோட நம்ம நிறைவு செஞ்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். ஹுதைஃபத் இப்னு யமான் ஒரு சஹாபி இருந்தான். அந்த சஹாபி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ரகசிய பாதுகாவலரா இருந்தாங்க. அவங்க கிட்டதான் ரசூலுல்லாஹ் யாருடைய பட்டியலை கொடுத்து வச்சிருந்தாங்க, யாரெல்லாம் நயவஞ்சகர்கள் அப்படிங்கிற பட்டியலை கொடுத்து வச்சிருந்தாங்க. யார்கிட்ட கொடுக்கல? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, உமர் ரலியல்லாஹு இருந்தாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. ஆனா யார்கிட்ட ரசூலுல்லாஹ் கொடுத்து வச்சிருந்தாங்க?
ஹுதைஃபத் இப்னு யமான்ட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க. அந்த சஹாபி கிட்டதான் நயவஞ்சகர்களுடைய பட்டியல் இருந்துச்சு. அப்ப அவர்கிட்ட என்ன இல்லைன்னு அர்த்தம்? இரட்டை முகம் கொண்டு நயவஞ்சகரா அவர் இல்ல. உள்ளேயும் வெளியிலையும் அவர் ஒரே மாதிரியான மனிதரா இருந்தார். அவர்கிட்ட ரசூல்லா இந்த பட்டியலை கொடுத்து வச்சிருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவே அப்பப்போ வந்து என்ன செய்வாங்க, என்னோட பேர் அதுல இருக்கான்னு சொல்லுங்களேன், என் பேர் அதுல இருக்கான்னு கவலைப்பட்டு கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த மனிதருக்கு இந்த அந்தஸ்து எப்படி வந்துச்சு, இந்த குணம் அவருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, அவர் சொல்லும் போது சொல்றாரு, எல்லா மனிதர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட நன்மைகளை பத்தி மட்டும்தான் கேட்பாங்க. எல்லா மனிதர்களும் ரசுல்லா கிட்ட போயிட்டாங்க, ரசுல்லாட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னா நன்மைகளை மட்டும்தான் பேசுவாங்க. ஆனா நான் ரசுல்லா கிட்ட எப்பயுமே தவறுகளை பத்தி அதிகம் கேட்பேன். எது ரசுல்லா பாவம், எது ரசுல்லா அல்லாவுக்கு பிடிக்காது, எது ரசுல்லா அல்லாவுக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தும், ரசுல்லா எது நரகத்துல அதிகமான தண்டனையை பெற்று தரும் அப்படின்னு ஒவ்வொரு தீங்குகளா நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்பேன். ஏன் தெரியுமா? அந்த தீங்கு என்கிட்ட இருக்க கூடாதுங்கிறத நான் ரொம்ப அஞ்சுவேன். அப்போ இதெல்லாம் செஞ்சா நன்மைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நன்மைகளை ஒரு பக்கம் முனைப்போட செஞ்சுக்கிட்டே போறோம். தொழுகிறோம், திக்ர் செய்யறோம், நோன்பு வைக்கிறோம், சதக்கா செய்யறோம், அரவணைக்கிறோம், எல்லா நன்மைகளையும் வீரியமா செஞ்சுட்டே இருக்கும். அதே நேரத்துல அல்லாவுக்கு எந்த விஷயத்துல கோபம் இருக்குங்கிறத பத்தி அக்கறைப்படாம இன்னொரு ஒரு பக்கம் அல்லாவுக்கு கோபம் தரக்கூடிய செயல்களையும் செஞ்சுக்கிட்டே போறோம். இப்படி நம்மளுடைய வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னா நம்ம நிலை என்ன ஆகுறது? ஒண்ணு சொர்க்கத்துக்கு போகணும், இல்ல நரகத்துக்கு போகணும். நம்ம எங்க போகக்கூடியவங்களா இருந்துருவோம்? எது நம்மளுடைய இடம்னு நம்மளால உறுதியா சொல்லிட முடியுமா? ஹுதைஃபத் இப்னு யமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட, இந்த சஹாபி ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கிட்ட அதிகம் கேட்டது எதை பத்தி அப்படின்னா, தவறுகளை பத்தி அதிகம் கேட்பாங்க. கேட்டு கேட்டு தன்னை சரிப்படுத்திக்குவாங்க. தண்டனைகளை பத்தியும் எச்சரிக்கைகளை பத்தியும் கேட்டு நான் என்ன சரிப்படுத்திக்குவேன். இந்த ஒரு இதுலயுமே நான் நுழைய மாட்டேன், எந்த தவறுக்குள்ளேயும் நான் போக மாட்டேன். இந்த ஒரு குணம் தான் அவரை ஒரு நயவஞ்சகனா இல்லாம மாத்துச்சு. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நயவஞ்சகனுடைய பட்டியல்களை இந்த சஹாபிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க. இப்ப நம்மளும் இரட்டை முகமுள்ள மனிதர்களா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு சூழல்ல வாழ்றோம். திடீர்னு பார்த்தா தொழுகிறோம், திடீர்னு பார்த்தா அல்லாஹ்க்கு பிடிக்காததை செய்யறோம். வெளியில எல்லா மனிதர்கள் முன்னாடியும் நான் நல்லவனா இருக்கேன், நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்றேன். உள்ள போய் பார்த்தா நான் நிறைய தவறுகள்ல மூழ்கி இருக்கேன். இப்போ இந்த நயவஞ்சகத்துடைய குணம் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய கோபமும் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையும் அல்லாஹ்வுடைய தண்டனையும் எந்த அளவு கடுமையா இருக்கு அப்படிங்கறத நம்ம உணரணும். நம்ம அதை பத்தி பெரிய அளவுல அக்கறைப்படுறதே இல்லை. நரகத்தை பத்தி பேசினா முன்னாடி இவங்க பேசினா நான் போவே மாட்டேன்பா, சும்மா பயமுறுத்திட்டே இருக்காங்க. பயமுறுத்தினா எப்படி அல்லாஹ் மேல நம்மளுக்கு அன்பு வரும்? அல்லாஹ் என்ன ஹிட்லரா? எப்ப பார்த்தாலும் பயமுறுத்திக்கிட்டேவா இருக்கிறது? அல்லாஹ் எவ்வளவு அன்பானவன், அன்பை சொன்னா மாறிடுவாங்கல்ல அப்படின்னு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாருங்க எப்படி இருந்திருக்காங்கன்னு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்களா, எங்கேயாவது நெருப்பு மூட்டப்பட்டு நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அந்த நெருப்பு கிட்ட போய் தன்னுடைய கைய வைப்பாங்க. நெருப்பு கிட்ட வச்சா அந்த சூடு படும்ல விரல்ல, அந்த நெருப்பு கிட்ட போய் அவங்க கைய வச்சுட்டு சொல்லுவாங்களா, உமரே, இப்னு கத்தாபே, கத்தாபுடைய மகனே, இந்த சூடே உன்னால தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க. இந்த வெப்பமே உன்னால தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க. நீ நரகத்தை வெப்பத்தை உன்னால எப்படி எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறது அவங்க வார்த்தையில் உள்ள மறைமுகமான கருத்து. அப்போ இப்படிப்பட்ட சஹாபாக்களே இந்த எச்சரிக்கைகளுக்கு ரொம்ப அஞ்சிருக்காங்க. இதுக்கு நேரம் ஒதுக்கி எச்சரிக்கைகளையும் கேட்கக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. இறுதியா ஒரு விஷயம், இதை யாரும் பயமாவோ நரகத்தை பத்தி பேசுறனால அல்லாஹ் அன்பே செலுத்த மாட்டானா, பாவம் செஞ்சா மன்னிக்கவே மாட்டானா அப்படின்னு யாருமே அதிருப்தி கொண்டாதீங்க. நிறைய இனிமே எச்சரிக்கைகள் பார்ப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது, நெருப்பை பத்தி சொல்றது, பாவிகளை பத்தி சொல்றது, தவறு செஞ்சவங்களுக்கு என்ன தண்டனை, அல்லாஹ் நிறைய விஷயங்களை சொல்லுவான் குர்ஆன் முழுக்க. அதை படிக்கும் போது நம்ம மனசுல என்ன எண்ணம் வந்துடக்கூடாது, அல்லாஹ்வுக்கு வேதனை செய்யறது பிடிக்குமோ, அல்லாஹ் நம்மளுடைய உடலை கஷ்டப்படுத்தி பாக்குறானோ அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசுல வந்துடக்கூடாது. அல்லாஹ் நம்மளை மன்னிக்கவே மாட்டானோ அப்படிங்கிற எண்ணமும் நம்ம மனசுல வந்துடக்கூடாது. மாறா எந்த எண்ணத்துல உறுதியா இருக்கணும் அப்படின்னா, இந்த ஜஹன்னத்தை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய நம்ம இனி ஒவ்வொரு நாட்களும் அதை பத்தி ஒரு ஒரு மேலோட்டமான விஷயங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய நம்ம எந்த ஒரு விஷயத்த நம்மளுடைய மனசுல ஆழமா பதிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த எச்சரிக்கைகள் எல்லாமே இறைவனின் அன்புடைய வெளிப்பாடு, அல்லாஹுடைய அன்புடைய வெளிப்பாடு. ஒண்ணும் இல்ல, உங்க பிள்ளைங்களை நீங்க ஸ்கூலுக்கோ இல்ல காலேஜுக்கோ அனுப்புறீங்க.
அப்ப அனுப்பும் போது நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு சில உபதேசம் சொல்லுவாங்க. நீ இந்த மாதிரி ஒழுக்கமா நடந்துக்கணும், நீ நல்ல விதமா நடந்துக்கணும், நீ ஒழுக்கம் தவறி போனேன்னா அம்மாக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, அம்மாக்கு அது கோபத்தை ஏற்படுத்தும், தெரிஞ்சுக்கோ. சொல்லுவோமா இல்லையா? நீ இந்த தவற செஞ்சேன்னா இனி நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன், உன்னை நான் அடிப்பேன், இனிமே நான் உன்னை வெளியே அனுப்ப மாட்டேன், நான் கொடுக்குற சுதந்திரத்தை நீ தவறா பயன்படுத்திக்கிற, அதனால நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படிங்க எவ்வளவு கடுமையான வார்த்தைகளை சொல்லி பிள்ளைகளை நம்ம எச்சரிக்கிறோம். அதுக்காக நம்ம பிள்ளை அந்த தவறை செஞ்சுட்டு வந்து நின்றா அடியோட வெறுத்து ஒதுக்கிடுவோம்னா, சொன்ன மாதிரியே இனி உன்கிட்ட பேச மாட்டேன்னு வெளியில அனுப்பிச்சிருவோமா? சின்ன குழந்தையா இருந்தா கூட அது தவற செஞ்சுட்டு அழுகும் போது, அம்மா என்ன திட்டாதீங்க, நீங்க சொன்னதுக்கு அப்புறமும் நான் செஞ்சுட்டேன்னு அழுகும் போது நம்ம மனசு எப்படி இருக்கும்? பரவாயில்ல விடு, நீ உன் தவற உணர்ந்துட்டேல, பரவாயில்ல விடு, அதெல்லாம் அம்மா உன்னை எச்சரிக்கிறதுக்காக சொன்னேன், அம்மா உன்கிட்ட பேசாம என்ன செய்ய போறேன், அம்மா நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு அந்த பிள்ளையோட முதுகை தட்டி கொடுத்து நம்ம அரவணைப்போம். அது போலதான் அல்லாஹ் இந்த ஜஹன்னத்தை பத்தி சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை கிட்ட ஒரு அன்பின் ரீதியா எப்படி கண்டிக்கக்கூடிய வார்த்தைகளை வெளிப்படுத்துறாளோ, ஒரு அன்புக்காக எப்படி கடுமையான வார்த்தைகளை வெளிப்படுத்துறாங்களோ, அதே போலதான் நம்மளுடைய இறைவன் நம்மளை ரொம்ப நேசிக்கிறான். நம்மளுடைய ரப்பு நம்மளை ரொம்ப நேசிக்கிறான். அந்த நேசிப்புக்கான அடையாளம் என்ன தெரியுமா? நம்ம இந்த தப்பு பக்கம் போயிடவே கூடாதுங்கிறதுக்காக கடுமையான எச்சரிக்கைகளை நமக்கு கொடுக்குறான். அவனுடைய தண்டனைகள், அவன் எப்படிலாம் தண்டனைகளை தயார்படுத்தி வச்சிருக்கான் அப்படிங்கிறத நமக்கு எடுத்துரைக்கிறான். அப்போ இந்த ஜஹன்னம் பத்தின செய்திகள் நமக்கு அல்லாஹ் மேல அச்சத்தை கொடுக்கணுமே தவிர அதிருப்தியை ஏற்படுத்திடக் கூடாது. இது இறைவனுடைய அன்பு அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும். ஒரு சில வீட்டுல தகப்பன்மாருடைய அன்பை எப்படி விளங்கிக்குவோம்? நம்ம எப்படி விளங்கிக்குவோம்? தாய் மாதிரி என்னைக்குமே ரொம்ப கனிவான வார்த்தைகளால பக்கத்துல உட்கார்ந்து பேசுவாங்களா? ஒரு தகப்பனுடைய அன்பு அவரை காட்டுற கண்டிப்புல வெளிப்படும். அதே போல அல்லாஹ் அவன் நம்ம மேல வச்சிருக்க அன்பை இந்த மாதிரியான எச்சரிக்கைகளின் மூலமா வெளிப்படுத்துறான். நீ என்னுடைய அன்புக்குரியவன், யாரையும் தண்டிக்கணுங்கிறது அல்லாஹுடைய நோக்கமே கிடையாது, யாரையும் நரகத்துல போடணும் தண்டிக்கணுங்கிறது அல்லாஹுடைய நோக்கமே கிடையாது. அல்லாஹ் யார் தன்னை நம்பிக்கை கொண்டாங்களோ அவங்க எல்லாத்தையுமே ஸ்வர்க்கத்துக்கு அனுப்புறதா சொல்றோம். என்னை நம்பிக்கை கொண்ட மனிதர், லா இலாஹ இல்லல்லான்னு சொன்ன எந்த மனிதருமே நரகத்துல நுழைய மாட்டாருன்னு அல்லாஹ் சொல்றான். இதெல்லாம் அல்லாஹுடைய அன்புக்கு உதாரணம் தானே. அப்படிப்பட்ட அன்பான நம்மளுடைய ரப்பு கொஞ்சம் நம்ம கிட்ட கோவப்பட்டு ஒரு சில எச்சரிக்கைகளை கொடுக்குறான். அந்த எச்சரிக்கைகளை கேட்டு அதுல இருந்து நம்ம விலகி அல்லாஹுடைய அன்புக்கு நெருக்கமான மனிதர்களா மாறணும் அப்படிங்கிற இலக்கோட இந்த கடைசி 10 நாட்கள்ல பயணிக்கக்கூடிய மக்களா இருப்போம் இன்ஷா அல்லாஹ். சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அப்படிங்கிற சொர்க்கத்துல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஒன்றிணைக்கணும். இங்க எப்படி உட்கார்ந்து அல்லாஹுடைய வார்த்தைகளை பேசுறோமோ அதே போல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல போய் இறைவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தணும். அல்லாஹ் கொடுத்த எச்சரிக்கைகளை எல்லாத்தையுமே நாளைக்கு சொர்க்கத்துல இருந்த பார்க்கக்கூடியவங்களா இருக்கணும். சொர்க்கத்துல போய் இருந்து, ஆமா என் ரப்பு என்ன இப்படிலாம் எச்சரிச்சான், என் மேல உள்ள அன்பின் காரணமா எனக்கு இந்த எச்சரிக்கைகள்லாம் என்னுடைய ரப்பு கொடுத்தான், அந்த எச்சரிக்கையில இருந்தெல்லாம் நான் ஒதுங்கி இருந்துட்டேன், இன்னைக்கு என்னுடைய இறைவன் வாக்குறுதியை எனக்கு அளிச்ச நன்மைகளை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு சந்தோஷப்படக்கூடிய ஆன்மாக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி வரலனும் அப்படிங்கிற துவாவோட இந்த அமர்வை நிறைவு செய்கிறேன். வாஹிரது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.